வணக்கம் டு வானொலி பாட்காஸ்ட். இந்த எபிசோட் நம்மகிட்ட அங்கி க்ளோதிங் ஒரு டீம் இருக்காங்க. அங்கி க்ளோதிங் வந்து ஒரு தமிழ் அர்பன் ஸ்ட்ரீட் வேர் பிராண்ட் டிராயிங் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் தமிழ் ஃபோக்லோர். அப்படி உங்க இன்ஸ்டாகிராம் பயோ வந்து உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. அப்படியா சொல்லுங்க, நீங்க எப்படி உங்களை அறிமுகப்படுத்த விரும்புறீங்க? எங்க ஃபோக்லோரே காணும். நாங்கள் வந்து எங்களை எப்படி நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுன்னு எங்களுக்கே நிறைய டவுட் இருக்கு ப்ரோ. ஏன்னா இது வந்து ஒரு 10 வருஷம் பழைய பிராண்ட். வி ஸ்டார்டட் இன் 2013. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வி ஜஸ்ட் வாண்டட் தமிழ் பிரிண்ட்ஸ் போடணும், தமிழ் ரிலேட்டடான, தமிழ்நாட்டுக்கு ரிலேட்டடான பிரிண்ட்ஸ் டிஷர்ட்ஸில் போடலாம் அப்படின்றது தான். சரி, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். புது பாட்காஸ்ட். ஸோ டிஷர்ட் பிஸ்னஸ் வந்து கேபிட்டல் இன்டென்சிவாக இல்லை அப்போது. ஐ மீன் இட்ஸ் லெஸ் கேபிட்டல் இன்டென்சிவ் மற்ற பிஸ்னஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ வி வாண்டட் டு ஸ்டார்ட் சம்திங் வித் டிஷர்ட்ஸ். அப்போது வந்து அப்பயே அந்த காலத்தில், அதாவது 2013 நிறைய டிஷர்ட் பிராண்ட்ஸ் இருந்துச்சு. எல்லாமே இந்த குவக்கி பிரிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் தமிழில் ஏதாவது இந்த கவுண்டுமணி செந்தில் டைலாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தபோது சிட்டி சென்டரில் டூட் தமிழா அப்படின்னு ஒரு பிராண்ட் இருந்துச்சு. ஓகே, சிட்டி சென்டர் இப்போ அது சந்திரமுகி பங்களா மாதிரி இருக்கே ஒரு பில்டிங். கோவாலாம் யாரோ வேலை பார்த்துருக்காரு. ஸோ அங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு கியாஸ்க் வச்சுருப்பாங்க. டீ கடை மாதிரியே இருக்கும், லிட்ரல் டீ கடை. இந்த ஜார்லாம் இருக்குல்ல, எனக்கு ஆக்சுவலாக ஒரு வியர்ட் மெமரி இருக்குன்னு நினைக்கிறேன். இது லேண்ட்மார்க் பக்கத்துல தானே? ஆமா ஆமா, அந்த கேங்வே மாதிரி இருக்கும். இட் வில் கனெக்ட் ஐதர் சைடு ஆஃப் தி ஐதர் சைடு ஆஃப் த இதை வந்து கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு கேங்வே இருக்கும். எக்ஸ்பிரஸிவா மைக்கில். ஸோ அங்கே வந்து ஒரு டீ கடை மாதிரி ஒரு கியாஸ்க்கு, இந்த ஜாரில் வந்து டிஷர்ட்டை உருட்டி வச்சுருப்பாங்க. பயங்கரமான ஐடியா அது. ஸோ அப்போ அவங்க வந்து இந்த ஃபோன் ஒயர் பிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா டிஷர்ட்லாம் போட்டிருந்தாங்க. சரிடா போதுண்டா. ஸோ நாங்கள் வந்து அப்போது இளைஞர்கள், நாங்கள் வந்து எல்லாமே நாங்கள் தான் செய்யணும், ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நாங்கள் செய்யணும். இப்போ அவங்க அதை பண்ணிட்டாங்க, அப்போது அவங்கள காப்பி அடிக்கிற மாதிரி தானே ஆகுது அப்படின்றதுனால நாங்கள் அதை கைவிட்டுட்டோம். அதாவது இந்த கவுண்டுமணி செந்தில் டைலாக்ஸு, காமெடி டைலாக்ஸ்லாம் போடுறத, அது எவ்வளோ பெரிய தப்புன்னு. அதாவது அதோட பின் விளைவுகள் இல்லை அந்த டிசைன் போடாதது பிரச்சனை இல்லை, இந்த சொந்தத்திலேயே நம்ம எல்லாமே செய்யணும், ஆத்தென்டிக்காக இருக்கணும் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு இருக்கலாம். பட் அப்பப்போ ஆங்காங்கே அதை வந்து இன்ஸ்பிரேஷன் சொல்லி உள்வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, அந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஆமாம், குட் ஆர்டிஸ்ட் காப்பி, கிரேட் ஆர்டிஸ்ட் ஸ்டீல். அதெல்லாம் எனக்கு அப்புறம் தான் தெரியுது. ஒரு கலவணி பயணம் மாற வேண்டும் என்று பிகாசோ அவர்கள் சொல்லியதால் ஸோ அதை கைவிட்டுட்டு சரி நம்ம வந்து சீரியஸாக எதாவது பண்ணுவோம் தமிழை பேஸ் பண்ணி அப்படின்னும் போது இந்த ஷேக்வாரா, பாப் மார்லே டிஷர்ட்ஸ்லாம் அப்போ பாப்புலராக இருந்துச்சு. அதனால அந்த நம்ம பாரதியார் திருவள்ளுவர்லாம் கொஞ்சம் இந்த முறைக்கிற மாதிரி, கோவமாக இருக்க மாதிரி, லீன் அண்ட் மீன் பாரதியார்லாம் ஆமாம் அந்த மாதிரிலாம் பண்ணோம். ஸோ ஆரம்பிக்கும் போதே நாங்கள் என்ன பண்ண போகிறோன்றத வந்து காலம் தான் டிசைட் பண்ணிச்சு. அதாவது நாங்கள் இங்கே போவோம், ஓ இது ஆல்ரெடி இருக்குது, அப்போ நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் நாங்கள் வந்து நாங்கள் ஆரம்பித்த போது இவர் படிச்சுட்டு இருந்தார் நிஃப்டில். ஸோ குமார்னு ஒருத்தர், அவரும் நானும் சேர்ந்து ஆரம்பித்தோம். அப்போது வந்து எங்களுக்கு 2 பேருக்கும் வரைய தெரியாது, we're not designers. ஸோ நாங்கள் இன்னொருத்தங்கள்ட்ட அவுட் சோர்ஸ் பண்ணுவோம். நாங்கள் ஒன்று கேட்போம், அவங்க ஒன்று வரைஞ்சி தருவாங்க. ஸோ அதாவது நம்ம சொல்கிறது என்னதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாலுமே, உள்வாங்கினாலுமே நம்ம மைண்டில் இருக்கிறத அவங்க இன்னொன்று இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தபோது என்னால் எப்படி அதை சொல்லி கம்யூனிகேட் பண்ணுறதுலாம் தெரியல. ஸோ இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, we were just winging everything. அவர் என்ன அவர் கொடுப்பார் ஒன்று, அது ஓகே, அது நல்லா இருந்துச்சு, நல்லா தானே இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி இதுதான் அங்கி அப்படின்னு டிஃபைன் பண்ணுறதுக்கே பல நாள் ஆச்சு. ஸோ நான் வந்து இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு விஷயம் செய்கிறோன்னா நம்ம எப்படி இதெல்லாம் தெரியாமல் we'll have to be sure of what we are, what our tagline is, what our logo is அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போன வருஷம் தான் தெரிஞ்சது த ஹண்ட்ரட்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது.
அதோட ஃபவுண்டர் பாபி ஹண்ட்ரட்ஸ்னு இருக்கார். அவர் வந்து கம்பெனி லோகோவே வந்து கம்பெனி ஆரம்பித்து 4-5 வருஷத்துக்கு அப்புறம் தான் பண்றாரு. ஸோ எல்லா பூரா பயலுமே பூரா புக் பேட்ச் ஒர்க்கா போக போக பார்த்துக்கலாம் பஸ். ஸோ இது இன்ஸ்டாகிராமில் நாங்கள் போட்டிருக்கிறது வந்து அமிர்தா அப்படின்னு எங்களோட எக்ஸ் எம்ப்ளாயி, ஷவுட் அவுட் அமிர்த். ஓகே, அவங்க வந்து இன்ஸ்டாகிராம், ஸோ அவங்க வந்து தான் நாங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்லாம் ரெகுலராக போட ஆரம்பித்தோம். அப்போ வந்து பயோவில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நீயே ஏதாவது எழுத அமிர்த் அப்படின்னா அவங்க எழுதுனது தான் அது. அவங்க என்னை காமிச்சாங்க இது ஓகேயான்னு. நீ எழுதிட்டல ஓகே அப்படின்னு. ஸோ இதுதான் கதை விரிவாக்கம். ஸோ இப்போ இவரை கேட்டால் இவர் ஒன்று சொல்லுவார், என்னை கேட்டால் நான் ஒன்று சொல்லுவேன். குமார் ஆரம்பிச்சான்ல அவரோட சேர்ந்து, அவரை கேட்டால் அவர் ஒன்று சொல்லுவார். அமிர்தாவை கேட்டால் இவனுக்கு பூரா பயலுமே பொறுக்கி பயலும் டாக்ஸிக் பீப்புள், டாக்ஸிக் பிஹேவியர், பூமர்ஸ் இவனுங்க அப்படின்றா. ஸோ பட் பேசிக்காக என்னென்னா எங்கள் டிஷர்ட்டில் தமிழை போட்டு தமிழை கொஞ்சம் ஸ்டைலிஷ் ஆக்கணும், வோக் ஆக்கணும், கண்டெம்பரரைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஐடியா. அதை எப்படி வேணா சுழிச்சு சொல்லலாம். தமிழோட கல்ச்சரல் கேப்ல நீங்க மல்டிப்ளை பண்றீங்க. ஆமா, நைஸ், வண்டர்ஃபுல். நீ அதை ஆட் பண்ண விரும்புறீங்க? வாட் இஸ் அங்கி ப்ரோ? வாட் இஸ் அங்கி? நீங்க ஒரு டிசைனர், so I want to know your perspective. So when I came into அங்கி, நான் வந்து 2015 தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்தேன். ஸோ அப்போ வரும்போது இவங்ககிட்ட ஒரு 3 டிசைன் வச்சுருந்தாங்க. ராவணன், ராமர் அண்ட் ஹனுமார் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஆர்ட் வரைஞ்சிட்டாங்க. இதை வந்து டிஷர்ட்டில் எப்படி போட்டுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி நான் அப்போது வந்து காலேஜ்லேருந்து வந்ததுனால அதை வந்து ஒரு காமிக் இதுவாக பண்ணலாம், கவராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் காலேஜில் வந்து சூப்பர் ஹீரோ கலெக்ஷன் பண்ணுன்ட்டு இருந்தேன். ஸோ அது வந்து இங்கே பண்ணலான்ட்டு ஆரம்பித்து அது பண்ணி அதை வந்து கன்றாவியாக சொதப்பிச்சு. சுத்தமாக விற்கலை. இவன் சொல்லிகிட்டே இருந்தானே அது விற்க இல்லைடா நல்லா இருக்குது நீ போட்டதுக்கப்புறம் சுத்தமாக விற்கல. ஸோ தென் வாட் ஐ தாட் வாஸ், தென் தே செட் அறம் செய்ய விரும்புன்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்குடா, இட்ஸ் அ வெரி குட் ஃப்ரேஸ், ட்ரை இட் அவுட்னா நான் வந்து இது விற்கலன்ற காண்டில் சும்மா அறம் செய்ய விரும்புன்ட்டு ஏதோ ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபாண்ட்டில் போட்டேன். இட் சோல்ட் வெல். இட் வாஸ் ஒயிட் டிஷர்ட் வேறு. எனக்கு வந்து நான் வேறு ரொம்ப ஃப்ரெஷ்ஷு, மார்க்கெட்டுக்கு ஒன்றுமே புரியல என்ன இதுன்ட்டு. தென் தேர் லைக் டைப்போ வச்சு நிறைய பண்ணுடா அப்படின்னு சொல்லி பிரபா வாஸ் தேர். இல்லை யூ கெட் இன் டச் வித் பிரபா. நீ அவர் ஸோ பிரபா இஸ் ப்ராப் ஃபேக்ட்ரி. அவர் வந்து இஸ் அ தமிழ் டைப் கான்டெம்பரரி ஜீனியஸ் அவர். ஸோ த பாயிண்ட் இஸ் உள்ளவா ஓகேவா. ஸோ இப்போ தமிழில் வந்து வி சி தமிழ் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அண்ட் டைப் எவ்ரி திங் ஃப்ரம் வாட் வீவ் சீன் இன் அர் டெக்ஸ்ட் புக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ஸ் ஆர் வேர் எவர் வி ரீட் கவர்மெண்ட் இது அந்த ஹோர்டிங்ஸில் தான். ஸோ தேர் ஆர் வெரி பிளெயின் பிளாண்ட் ஃபாண்ட்ஸ் ஒன்லி. ஸோ இதில் என்னென்னா எக்ஸ்ப்ளோரேஷன் ஒரு விஷயமே இல்லை. ஸோ ப்ராப் ஃபேக்ட்ரி வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டூ தட். ஸோ நீங்கள் வந்து ஒரு குச்சி ஐஸ்ன்னு ஒரு இது பண்ணார், அந்த மாதிரி நிறைய சீரீஸ் பண்ணார். ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் குச்சி ஐஸ்ன்னு எழுதியிருக்கும். ஃபில்டர் காஃபி ஷேப்பில் எழுதியிருக்கும், டபரா செட்டில் எழுதியிருக்கும். ஸோ இந்த மாதிரி அவர் நிறைய பண்ணும்போது தென் ஐ தாட் there are a lot of things that are happening in the western when compared to what is happening here in terms of typography. ஸோ அப்படி பண்ணும்போது எக்ஸிஸ்டிங்காக அங்கே சில டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு. அதை எடுத்து பிரபா கிட்ட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம அச்சம் தவிர பண்ணலாமா, ஒரு விண்டேஜ் ஃபீல்டில் பண்ணலாம், ரவுத்திரம் பழகு இருக்குது, இதெல்லாமே பண்ணலாம் அப்படின்னு. என்னென்னா தமிழில் வந்து எங்கேயுமே இல்லை இந்த மாதிரி. சரி இது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் வி கேம் அப் வித் த ஃபர்ஸ்ட் டைப்போகிராஃபி கலெக்ஷன் தட் ஹேட் 5 டிசைன்ஸ். எல்லாம் 5 போச்சா? பிரபா பண்ணதா இதுவா ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் அச்சம் அதெல்லாம் தான், அது எல்லாமே ஹிட் தான். ஸோ எனக்கு என்னன்னா ஓகே ஃபைன், தமிழ் டைப்போகிராஃபி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இட் ஒர்க் வெல். ஸோ ஃப்ரம் தேர் வி ஸ்டார்டட். அண்ட் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை, இப்போ நானே பண்ணுறேன். ஆனால் என்னோட அறிமுகம் டு அங்கி ஆல்சோ பிகாஸ் டைப்போகிராஃபி ஒர்க். அந்த பாரதியார் கேலக்ஸி எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்கு, ஆமாம், அதில் அறம்னு எழுதிட்டு ஒவ்வொரு லெட்டருக்கும் நீங்கள் ஒரு சட்டை விட்டீங்க. ஆமாம், இம்ம மறந்துட்டீங்க, இம்மு கொடுத்தாச்சு, இம்மு வரும். அவங்க நான் ஒரு 1 year முன்னாடி அவங்களை மீட் பண்ணேன். அப்பவும் அவங்க என்கிட்ட இதுதான் சொன்னாங்க, வரும். எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அந்த பாரதியாருக்கு கேலக்ஸி எக்ஸ்ப்ளோரேஷன் என்னன்னு இவர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் கிளப்புக்கெல்லாம் இது போட்டு போயிடுறேன். அவங்க ப்ரோ சட்ட சமயம் அறம் என்னது ஏன் ப்ரோ பாரதியார் கேலக்ஸி கேட்டுறேன். அப்புறம் நான் வந்து how do I tell you, அதே தான் நானும் சொல்லலான்னு இருந்தேன். இஷ்டத்துக்கு
அதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்டா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவோம்ல, நம்ம அது போட்டாச்சு. அதுக்கப்புறம் நாங்களா ஒரு இதை வந்து டிஸ்கஸ் பண்ணி இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா, அந்த பாரதியார் ஸ்பேஸுக்கு போயிட்டு வர்ற கலெக்ஷன் இன்னும் வரல. அது ஒன்றும் இல்லைங்க, நான் சொன்னேன்ல உங்களுக்கு காமிக் கலெக்ஷன், அது திருப்பி வந்து எனக்கு வந்து ரெமினிஸ் ஆச்சு ஒரு 2 years பேக். நாங்கள் ஆக்சுவலாக காமிக் கதை எழுதிட்டு இருந்தோம், நானும் என் அதர் ஸ்கூல் ஃப்ரெண்ட். ஸோ யூஆர் லைக் ஒரு காமிக் கலெக்ஷன் பண்ணலாம் தமிழில், வில் ஹாவ் கேரக்டர்ஸ் இன்ஸ்பைர்ட் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு பண்ணி தான் நாங்கள் அதில் ஃபஸ்ட்டு கேரக்டரே பாரதியார் வந்து ஒரு சின்ன பையனாக வச்சு தான் நாங்கள் கதை ஆரம்பித்தோம் அதை. ஸோ அந்த ஃப்ளோவில் இருக்கும்போது ஒரு கலெக்ஷன் பண்ணோன்னா அப்படி சரி நாம ஏன் வந்து பாரதியார் பண்ணிக்கிட்டு எடு ராக்கெட்டை காமிக்ஸ்ன்றதுனால பாரதியார் வந்து சூப்பர் ஹீரோவாக நாங்கள் காட்டணுன்ட்டு இருந்தோம். சரி இதுவே சூப்பர் ஹீரோவாக இருந்தால் என்ன பண்ணுவார், இன்டர் கேலக்டிக் ட்ராவல்லாம் பண்ணுவார். அந்த ஸ்பேஸ் இருக்கு, டிஷர்ட்ல ஏதாவது ஃபில்லர் போடணும் இல்லைங்களா, என்ன போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இதுதான் பண்ணிக்கிட்டு இதுல ஒரு 2 லைன் எடுத்து போடுறது. ஸோ அது அப்படி தான் பண்ணுது. ஸோ என்னன்னா ரொம்ப அவுட் ரைட்டாக க்ரியேட்டிவாக பண்ண முடியல, ஏன்னா அது வந்து நான் ஏதோ ஒன்று யோசிச்சு நான் பண்ணேன்னா இட் வாண்ட் செல், அதுக்கு அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்டே இருக்காது. டு ரன் அ பிஸ்னஸ் இட் ஹேஸ் டு. ஸோ அப்படின்னும் போது கதை இருக்குது, டிசைன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சரி சம்மந்தமாக எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதோ பண்ணி சம்மந்தமே இல்லாமல் அப்படி இப்படி ஏதோ ஒன்று பண்ணல மேட்ச் பண்ணிடுற அப்படி. அதான் இதில் என்ன பியூட்டின்னா, டிசைன்லாம் முடிஞ்சு எல்லாம் வந்துருச்சா, ப்ராடக்ட் இப்போ இருக்குது, இட்ஸ் ஃபார் யூ டு செல் அப்படின்னும் போது நம்ம நேற்று நீங்கள் கார்த்தின்னு ஒரு பர்சன் தான் அவங்கள அட்டென்ட் பண்ணியிருப்பார். இப்போ கார்த்திக் ஷாப்பிங் போனேங்க. ஆமாம், நேற்று தான். அது ஒரு பெரிய கதை, அது ஒரு ஹோல்சம் ஸ்டோரி, அது லேட்டரா சொல்றோம். ஸோ கார்த்திக் வந்து ஃபஸ்ட்டு 2 நாள் அதை டிஸ்பிளே போட்டுருவோம், அப்படி பொம்மையில் மேனிக்கன்லாம் போட்டுருவோம். அப்படி அது என்னன்னே அவருக்கு தெரியாது. அப்படியே அவனும் ஏதாவது சொல்லி வித்துருவான். ஒரு 2 நாள் நான் வந்து யூஸ்வலாக நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்போம், புது டிசைன் வந்து விற்கிதா என்னென்னு. அப்புறம் கேட்போம், கார்த்தி என்ன புது வந்துச்சுல்ல, நேற்று வந்த டிசைன் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது, விற்கிதா, எவ்வளோ விற்றாங்க அப்படி இப்படின்னு கேட்குறேன். சார் அது விற்கிது சார், ஆனால் அது என்ன சார் கேள்வி கேட்டுருக்காங்க, கேட்குறாங்க. நீ கேட்குறாங்களா, வந்து கேட்க வேண்டியதானையா உள்ள, நீ என்ன சொன்ன அப்படின்னு. நான் வந்து அதை திருப்பி அப்படியே படிச்சு காட்டுவேன் சார். இல்லை நான் ஏதோ தோணுச்சு சொல்லிட்டேன் சார், அதே தான், அவ்வளோதான். நம்மளும் தோணுதான் டிசைன் அது ஆக்சுவலாக காலேஜில் வந்து நாங்கள் அந்த மூட் போர்ட், தீம் போர்ட், கலர் போர்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். ஸோ ப்ரெசன்டேஷனில் புல்லட் பாயிண்ட்ஸ்லாம் எழுதுவோம், டாக்குமெண்ட்லேயும் கொஞ்சம் எழுதுவோம். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது வாயில் வந்து அடிச்சு விட்ருவோம். அவங்க வந்து டாக்குமெண்ட் ப்ரெசென்ட் அதெல்லாம் எதுவுமே இல்லையே இதில், நீங்கள் என்னமோ இல்லைங்க இதெல்லாம் நினச்சி தான் நான் பண்ணேன், இந்த ப்ரெசன்டேஷனில் வேர்பலாக சொல்லலான்ட்டு நாங்கள் அதை விட்டோம். என்னென்னா ப்ரெசன்டேஷன் கொடுக்குறது ஒரு 1 hour முன்னாடி எல்லார்ட்டையும் போய் கேட்டு நெட்டில் பார்த்து மனப்பாடம் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் வாழ்க்கையிலேயே நாங்கள் அதாவது படித்தது வீணாக போகக்கூடாதுல்ல, படிப்பில் காலேஜில் என்ன பண்ணோமோ அதே தான் வாழ்க்கையில் சொல்லியிருக்கேன். ஸோ அதான் அந்த கார்த்திக் வந்து நாங்கள் வந்து அந்த ஈகைன்னு ஒரு டிசைன் இருக்குல்ல பிளாக்ல, ஸோ அது வந்து சார் இது என்ன தான் அது அப்படின்னா, இது வந்து ஈப்பா அப்படின்னு ஈகைன்னு போட்டிருக்கு. ஈகைன்னா என்னதுன்னா, ஈகை வந்து சேரிட்டி மாதிரி. சரி சார் இது டிசைன்னா என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா, இது ஒன்றும் இல்லை, இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அந்த நம்ம ஃபிசிக்ஸ் புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த மாதிரி ஏதோ வரைஞ்சிருந்தான். அதை பார்த்துட்டு ஈகைனா கிராவிடேஷனல் புல், அதாவது நீ வந்து ஈகைனா நீ கொடைத்தன்மை, நீ உனக்கு வந்து நீ அட்ராக்ட் பண்ண நல்ல விஷயங்கள்லாம் அட்ராக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஆன் த ஸ்பாட். அது ஸோ கிராவிட்டினா என்னன்னு, கிராவிட்டினா என்னதுன்னு சொல்லி கொடுத்து, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா என்ன, மேக்னெட்டிக் போல்ஸ், புவியீர்ப்பு விசை. 5 லைன் தான் இருக்கு டிசைன்ல. இது புக் ஃபேர்லாம் நாங்கள் ஸ்டால் போடும்போது இதெல்லாம் சொல்லுவோம், இன்டெலெக்சுவல் கைஸ், இந்த ஃபேக் வாக் இதெல்லாம் சொல்ற உடனே சொல்லிட்டு மக்கள் வந்து ஓ அப்படின்னு வாங்குவாங்க.
வாங்கும்போது நிஜமா எனக்கே அப்பதான் ரீஅஷூர் ஆகும். இப்போ நிஜமாலே அதுதானா. பேசிக்கா பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க கடைக்கு வந்தீங்கன்னா நாங்க எல்லாரும் பிரசன்டேஷன் தரோம். இல்ல ஆனா நீங்க பிகெஸ்ட் இதான் நீங்க இந்த யூ பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. அதுல வந்து நீங்க யூ வந்து நீங்க சென்டர் ஆஃப் தி ஷர்ட் போட்டு சென்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ் நீங்க தான். அதனாலதான் யூ போட்டுருக்கீங்க. நீங்க ஒருத்தீங்க பாத்தீங்க. நாங்கலாம் வாவ். அது ஆக்சுவலா ப்ராப்ஜியோட டிசைன். அது அவர் வந்து வேற மாதிரி பண்ணியிருந்தாரு. ஒரு கேலக்ஸி அவர் நிஜமாலே ஸ்பேஸ் கான்செப்டா வச்சு பண்ணாரு. அவர் உண்மையிலேயே யோசிச்சிருக்காரு. யூன்னு போட்டு யூ ஆர் த சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ்னு போட்டு யூனிவர்ஸ் மாதிரி ஒரு இமேஜை வச்சு நடுவில் யூன்னு வச்சிருப்பார். நாங்கள் எங்களுக்கு வந்து பிரிண்டிங்கில் வந்து அது கஷ்டம் அப்படின்னு சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வி ஆர் யூசிங் லைன்ஸ்ன்றதுனால சுற்றி கிறிஸ் கிராஸாக லைன்ஸ் போட்டு ரெப்ரசன்ட்ஸ் டைம் ஆட்டம் டைம் எல்லாமே. நான் வந்து ஆட்டம் நினைச்சேன் தெரியுமா? ஆட்டம் நம்ம எப்படி இருக்கும், ஒரு நியூக்ளியஸ் ஒண்ணுதான் யூனிவர்ஸும் ஒண்ணுதான். நாங்கள பயங்கரமா இந்த சர்ஃப் டஃப்ல தான் நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நான் செதறிட்டேன். ஐயோ உண்மையை ரிவீல் பண்ணிருக்கூடாதா? பூரா பயல ஏதோ சொல்லணும்னு இருந்தேன். அதுதான். ஸோ இந்த ஆனால் அவருக்கு வந்து நாங்கள் பண்ணது பிடிக்கல பிரபாக்கு. அவர் பண்ணது ஏன் போடல கோச்சிக்கிட்டாரு. நாங்களும் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாதி வாட்டி எங்களுக்கே தெரியாது. அதனால ஜி சாரி ஜி நான் அடுத்த வாட்டி பார்த்து பண்ணிடுறேன் ஜி, தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய ஆயிருக்கு. அடுத்த வாட்டி பண்ணுறோன்னு சொல்லி. ஸோ அவர் வந்து சரிடா நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, ஆனால் அவர் மெனக்கெட்டு பயங்கரமாக நிறைய டிசைன்லாம் கொடுத்துருக்காரு. ஆமாம். சில அவர் ஜென்ரலாக அவர்கிட்ட வந்து ஜி இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா when he sits he'll take maximum of 4 to 5 hours. that is all. at the max. அவர் நினச்சாருன்னா 1 hourல கூட பண்ணிடலாம். ஒன்று வந்துட்டு ஒரு மாதம் எடுத்தார். அது இனி வரைக்கும் பண்ணலை. தமிழ் பேச மறப்பேணும்ன்ட்டு. அது வந்து அது ரொம்ப தமிழ் பேச மறப்பேணும். ஸோ இட் வாஸ் அ டிப்டைட் பண்ணோம். பட் இட் வாஸ் நோவேர் க்ளோஸ் டு வாட் he did. ஸோ எங்களோட இதுவே வந்து எங்களோட கிரேட்டஸ்ட் ஃபியர் ஃபார் அ வைல் இஸ் என்னோட ஆர்டிஸ்ட்டு டிசைனர்ஸ்லாம் வந்து செஞ்சு தராங்கல்ல, ஒரு டிசைன் செஞ்சு தராங்க. அதை அவுட்புட்டாக அவங்கள்ட்ட காமிச்சிட்டு அவங்களோட ரியாக்ஷன் பார்க்குறது தான் என்னோட கிரேட்டஸ்ட் ஃபியர் எப்போவுமே. ஏன்னா அவங்க வந்து ஒரு 100% தராங்கன்னா எங்களால் அதை 70% தான் கொண்டு வர முடியும். அதை அப்படியே போட்டோம்னா. இல்லை அதை கொஞ்சம் கமர்ஷியலாக மாற்றணும், கொஞ்சம் டிஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும்னா அது அவங்க கொடுக்கறத விட 60% ஆயிரும். எங்களுக்கு விற்காதது அது வந்து டிஃப்ரெண்ட் இது. பட் நான் கொடுத்தது இப்படி போட்டிங்களேடா படு பாவிகளா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் கை வச்சு மாற்றுவேன். அதுலேயே டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. நான் ஒன்று தரப்போகிறேன், நீ எப்படி இருந்தாலும் ஏதாவது கொதறி வைப்ப அதில். அப்புறம் அதான் இவர் ஒன்று மாற்றுவார். இல்லை இவர்கிட்ட நாங்கள் ஏதாவது சொல்லுவோம், இது போவாதுரா இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு. நாங்களே பை ஒரு லக் ஆர் வாட் எவர் நாங்கள் வந்து ஓகே இது எல்லாமே இவன் கொடுத்ததும் ஓகே, அவர் கொடுத்ததும் ஓகே, எல்லாமே அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நாங்கள் ப்ரொடக்ஷனில் கொடுத்தா ஜி இது வராதுங்க ஜி அப்படின்னு இது வராதுங்க ஜி இதை பெருசு பண்ணி இங்கே வைக்கலாங்க ஜி அப்படின்னு பிரிண்டர்ஸ் சப்ளையர்ஸ். அப்போ வந்து அவங்க வந்து சிலது இப்போ பிரபா வந்து யாதும் ஊரேன்னு ஒரு டிசைன், அது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. யாதும் ஊரே அவரும் கேள்வின்னு ஒரு டிசைன், அது ஒரு 3-4-5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண டிசைன். அதில் தான் பிரபா வந்து ரொம்ப சந்தோஷமாக இம்ப்ரெஸ் ஆனார், கன்வின்ஸ் ஆனார். அதாவது இப்போ நான் அதில் கை வைக்கிறேன் அப்படின்னா சரி ஓகே, he is like I will design, but then when it comes on to a print medium like a t-shirt or something, there has to be some extra work or different work that is to be done because there are further complications. அதை பார்த்துட்டு சரி ஓகேடா நீ என்ன கேட்குறியோ நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு அப்புறம் தான் ஒரு அதுக்கு முன்னாடிலாம் பயங்கரமாக எனக்கும் அவருக்கும் வார்ஸ் நடக்கும். அவர் வந்து டென்ஷன் ஆகி குமார் டே என்னடா அவன் கேட்குறான் பைத்திய அது இது ஏஜ் ஃபேக்டர். நான் வேற ரொம்ப சின்ன பையன் அவரோட. நான் வந்து ஜி இது இப்படி வேணும் அது அப்படி. டே இது தமிழ் டைப்போகிராஃபி உனக்கு தெரியுமா தெரியாதா, இது இப்படி எழுதவே கூடாதுடா அப்படின்னாரு. அப்புறம் அதுதான் இது இப்போ இதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து வந்திருக்கோம் தமிழ் டைப் கம்யூனிட்டி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம் பிரபா வந்து நீங்கள் ஆரம்பிங்க, நான் இதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டேன், நானும் பார்க்குறேன் நீ எவ்வளோ தூரம் போ, ஐ வில் சப்போர்ட் யூ ஃப்ரம் வாட் எவர் வே ஐ கேன். டைப்போகிராஃபி பத்தி பேசுறதுனால ஒரு டிசைனரா like the top 3 letters that you can design or something that has a lot of creative, நீங்க இதுல இப்படி பண்ணலாம். இப்போ நீங்க காலம் எல்லாம் பண்ணிருக்கீங்கல்ல, curve infinity ஆக்கி அந்த மாதிரி உங்களுக்கு any letters particularly that inspire you?
நோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் நகரம் இன்ஸ்பிரேஷ்னல்னா வந்து அவர் லிமிட் பண்ண முடியாது என்னால். அதுக்கு வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் த டிசைன் கான்செப்ட் இஸ் ஃபார் தட். எனக்கு வந்து கஷ்டமான கேரக்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த நெடிலா குறிலா சின்னதாக இருக்கும் சூழ்ச்சி குரில். ஐயோயோ வந்து ஹிந்திங்க செகண்ட் லாங்குவேஜ். எனக்கு தமிழே போன படிக்க தெரியும். நான் இவங்களோட எவ்வளோ நான் போன ஆரம்பிச்சேன். தமிழை தவிர எல்லா பாஷையும் பேசுவோம். அப்படி தமிழ் எழுதி படிக்க தெரியும். ஒரு பாரதிய சிறுசனா. ஆமாம், கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுவேன் தமிழ் எழுதி படிக்க. ஸோ அந்த அப்புறம் ஜாலாம் வந்தால் எனக்கு அவ்வளோதான், எனக்கு வந்து ஒரு மாதிரி மைண்ட் ஃபக் ஆகிடும். எனக்கு வந்து டிஸ்லெக்ஸியா வேற, ஸோ செம்மையாக இருக்கும் எனக்கு படிக்கும்போது தமிழ். எல்லாம் சும்மாவே ரவுண்டாக இருக்கும். ஓகே, இதில் விஷயம் என்னென்னா பிரபாஸ் ஆல்சோ டிஸ்லெக்சிக், இஸ் வெரி டிஸ்லெக்சிக். ஆனால் அவர் பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார். எனக்கு இதெல்லாம் காம்ப்ளிகேட்டடாக நான் அவர்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி ட்ரை பண்ண வரல, அனுப்பிடாத நீ தயவுசெய்து இதெல்லாம் அனுப்பாத, என்ன பண்ணுன்னு என்கிட்ட சொல்லு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு. அவரோட ப்ரொஃபைல்லேயே வந்து டிஸ்லெக்சிக் டிசைனர் தான் போட்டிருப்பாரு. இது ஹெவிலி டிஸ்லெக்சிக். அவருக்கு பயங்கரமாக, அவருக்கு எழுதும் போதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நிறைய. நீங்கள் அவரை எழுதி பார்க்கவே முடியாது, ஏன்னா எழுத மாட்டார். அவர் டைரெக்டாக இல்லஸ்ட்ரேட்டரில் வரைஞ்சிருப்பாரு. அவர் ஒய்ஃபுக்கு லவ் லெட்டர் கூட love.jpg. ஸோ நான் அவருக்கு இப்போ ஒரு வேர்டு அனுப்புகிறேன் அப்படின்னா நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக தான் அனுப்புவேன், நான் டைப்பாக அனுப்ப மாட்டேன், ஃபாண்ட்டாக அனுப்ப மாட்டேன். அவர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதுதான் வேர்டு. அதுலேயே என்ன ஆகும்னா ஆல்ஃபபெட்ஸ் ஜம்பிள் ஆகிடும். சில நேரத்தில் நான் திட்டுவாங்க இவங்கிட்ட. பிரிண்டிங் போகும்போது அவனுக்கு ஃபோட்டோ அனுப்பானுங்க, இது ஓகேவா பாருங்க நாங்கள் பல்க் போகிறோம். என்னடா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருக்கு. அந்த இப்போ தாவதெல்லாம்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த தெல்லாம்ல தேல வந்து வந்து முன்னாடி இருக்கும், அந்த சுழி வந்து பின்னாடி இருக்கும். இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ எனக்குமே தமிழ் தெரியாது. யாருக்காவது அங்கீக வேலை பார்க்கணும்னா நீங்கள் உங்களுக்கு தமிழ் தெரியும் டிஎம் பண்ணுங்க. தமிழ் தெரியாது. ஸோ ஸோ அதுதான் எங்களை. ஆனால் நீ இன்னும் இது சொல்லடா, அங்கி வாட் இஸ் அங்கின்னு நீ டிஃபைன் பண்ணல. அங்கி வந்து இஸ் மோர் ஆஃப் அ ஃபேஷன் பிராண்ட் நோ. It was supposedly a souvenir brand when it started out, but souvenir brandனா you will restrict it to only tourists. ஸோ நீங்கள் ஒரு ஃபேஷன் பிராண்டாக போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வைடர் ஆடியன்ஸ். ஏன்னா பிகாஸ் we were doing திருக்குறள் ஆத்திச்சூடி எல்லாம் பண்ணும்போது they had a strong meaning which when we can translate into English people can understand it and they can relate to it. இப்போ திருக்குறள்லாம் they can relate even till date. ஸோ அந்த ட்ரான்சிஷனில் தான் இப்போ இருக்கும். ஸோ வி தாட் வி கேன் யூஸ் இங்கிலீஷ் ஆல்சோ ஸோ தட் பீப்புள் ஹூ டோன்ட் நோ தமிழ் கேன், பிகாஸ் தேர் லாட் ஆஃப் டூரிஸ்ட் ஹூ ஹேட் கம் இன். நார்த் இந்தியன்ஸ் வருவாங்க, அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இது தமிழில் போட்டிருக்கு, வாட் டஸ் இட் சே. ஸோ வி ஹேட் அ லாங், நாங்கள் நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணோம். கடையிலேருந்து கார்த்தி வந்துட்டு சார் அர்த்தம் கேட்குறாங்க சார், என்ன சொல்கிறது எங்களுக்கு தெரியல, அப்படியே ஓடு சார் என்ன எழுதிருக்கு சார் கொஞ்சம் வந்து சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம வந்து யோசிக்கும் போது இப்போ நம்ம தமிழில் தான் அதோட அர்த்தத்தையும் யோசிப்போம் இல்லையா. இப்போ திருக்குறள் வந்து திருக்குறளை தமிழில் யோசிக்கிறதே, நம்ம கொலோக்கியல் தமிழில் அர்த்தம் யோசிக்கிறதே கஷ்டம். திடீர்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜெர்மன் ஃபாதர் அண்ட் டாட்டர் டுவோ வந்திருந்தாங்க. வந்துட்டு எல்லாத்துக்கும் அர்த்தம் கேட்டாங்க. எனக்கு டப்புன்னு இப்போ சர்ஃப்ட் ஆஃப்லாம் வரேன்னு வச்சுங்களேன், ஆப்வியஸாக ஃபாரினர்ஸ் வருவாங்கன்னு நான் வந்து முன்னாடி ரிவைஸ் பண்ணிட்டு வருவேன், ஒரு எக்ஸாம் போகிற மாதிரி. அதை எப்படி ஸோ நம்ம வந்து இப்போ நெட்டில் திருக்குறளோட அர்த்தம் அடித்தோம்னா இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வரும். அதை வந்து அது கொஞ்சம் விரிவாக இருக்கும். ஸோ நம்ம உட்காந்து அவ்வளோ ஆற்றிட்டு இருக்க முடியாது, நமக்கு வாய் வளரும், கரெக்டாக சொல்கிறோமா அந்த மாதிரிலாம். ஸோ ஒரு ஒன் லைனரில் அதை சொல்ல பார்ப்போம், ஒன் லைனில். அதுக்கு நம்மளோட போப்பவர்கள் எழுதியிருப்பாரு அந்த மாதிரி நம்மளே எப்படி அதை சொல்லலான்னு நான் அதெல்லாம் மைண்டில் வச்சுருப்பேன். ஸோ ஓகே இது கேட்டால் இப்படி சொல்கிறோம், அது கேட்டால் அப்படி சொல்கிறோம், அப்படிலாம் சொல்லணும். இப்போ கடையில் இருக்கும்போது நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். திடீர்னு கார்த்தி வரும், அப்படி சார் ட்ரான்ஸ்லேஷன் கேட்குறாங்க சார் வந்து சொல்லுறீங்களா அப்படின்னு. எதிர்கா கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கா அப்படின்னா உள்ளே இருந்து ஒரு வாட்டி சரி ஓகே அப்படின்ட்டு வெளியில் போய் நம்ம ஒன்று சொல்லுவோம். அது இன்னொன்று என்னென்னா அவங்க கல்ச்சரில் அந்த விஷயங்கள்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அறம் அப்படின்னும் போது நம்ம கொடைத்தன்மை, ஆல்ட்ரூசம் அப்படின்றது நம்ம சொல்லிடுவோம். பட் அவங்க அதை என்னவா விஷுவலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஒரு கல்ச்சரல் பேரியர் இருக்கலாம், நம்ம சொல்கிற த வே வி எக்ஸ்பிரஸ் திங்ஸ். இப்போ வந்து
ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை வாசினா என்ன, இஸ் அ ரெசிடென்ட் ஆஃப் சென்னை, சிட்டிசன் ஆஃப் சென்னை. சென்னை வாசியில் எவ்வளோ எமோஷன் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இப்போ அவன் வந்து சிட்டிசன் ஆஃப் பர்லினா, அது ஏன்டா நீ இவ்வளோ டிஷர்ட்ல போட்டு ரொம்ப அதையே நீ வந்து இவ்வளோ அதையே நீ டிஷர்ட்ல போட்டு சிட்டிசன் ஆஃப் பர்லின் ஓகே இருந்துருப்ப என்ன முன்னா இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி அதையே நீங்க டிஷர்ட்ல போடுறீங்கன்றது அவங்களுக்கு அந்த இது தெரியணும். ஸோ இதெல்லாம் நான் சில எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இதை அப்படியே நாங்கள் வந்துட்டு இங்கிலீஷ்லேயும் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இது வந்து we are not necessarily a streetwear brand, we are more of a fashion brand. Because streetwear is a long-standing trend, but it can change any moment. So we are not going to stick to that particular trend. So we will evolve as the fashion cycle also evolves. தமிழ் பொழி நீங்களும் தமிழ் தான் வந்து மையப்பொருளடா, கரெக்டா? ஸோ சூப்பர் ட்ரைன்னு ஒரு பிராண்ட் இருக்கு இல்லைங்களா? இட் இஸ் அ பிரிட்டிஷ் பிராண்ட் which has Japanese text in it, but it's a globally appealing brand. இப்போ நீங்கள் வந்து நம்ம கடையில் இங்கே விஆர் மாலில் ஸ்டோர் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா யூ வில் பை அ t-shirt for 3,000 4,000. it sells well. So it is more about the design language than what is actually written on it. இப்போ நம்ம வந்து we have to crack both because it is a very new language in the market. So as a design also it has to work, and as a design language also it has to work. இன்னொன்று அது எனக்கு எப்பவுமே இருந்தது தான், புதுசாக ஒன்றும் இல்லை. But now I've come to realize that it depends on the people than the perception or mindset. For example, Japanese போட்டால் Chinese போட்டால் வாங்குவாங்க, டிஷர்ட்டில் போட்டால் வாங்குறாங்க மக்கள். ஆனால் தமிழோ ஏதாவது ஒரு லோக்கல் லாங்குவேஜ், தெலுங்கு வாட் எவர் ரீஜனல் லாங்குவேஜ் போட்டால் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு எப்போவுமே இருந்துச்சு. ஈவன் இஃப் த டிசைன் இஸ் நைஸ். அது வந்து இட் ஆல்சோ ஹாஸ் அ திங் டு டூ வித் கொலோனியல் மைண்ட் செட்டா இல்லை எக்ஸாட்டிக்காக. இப்போ ஜாப்பனீஸ் இருந்தால் இட்ஸ் அன் எக்ஸாட்டிக் திங் இல்லையா, இது நம்ம ஊர் கிடையாது, ஃபாரின் ஐட்டம், அந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கா. ஸோ இங்கிலீஷில் நாங்கள் போட்டதுக்கு காரணம் வந்து ஒன்று அதுதான். நானா இன்டர்நெட்டில் தேடி போய் விளக்கத்தை சொல்கிறது. ஆமாம். ஸோ நான் ஆஃப் கேமரா வந்து நம்ம பூர்வேஷ் கேட்டார், ஏன் இங்கிலீஷில் நிறைய இருக்குது இப்போது உங்களோட டிசைன்ஸில் அப்படின்றது. ஸோ ஒன்று வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இங்கேயே இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா நான் அப்படியே பார்த்து சொல்கிறேன், பின்னாடி பாருங்க, பின்னாடி இங்கிலீஷில் பின்னாடி திருப்பி அவங்களே பார்த்து சொல்லுங்க. இந்த பேம்ப்ளெட்லாம் டிஷர்ட்லேயே அடிச்சிடலாம், எக்ஸ்ட்ரா பிரிண்ட் செலவு எதுக்கு நமக்கு. ஸோ அது ஒன்று. இன்னொன்று இங்கிலீஷ் வந்து இட்ஸ் அ பிரிட்ஜிங் லாங்குவேஜ் மாதிரி ஆக்ட் பண்ணுது டு கம்யூனிகேட் த டிசைன். இன்னொன்று வந்து end of the day, if you're a business, you cater to what the customer wants. If the customer doesn't want so much Tamil in the t-shirt, maybe you'll have to let go a little bit of your ego and say சரி மார்க்கெட் ஃபோர்ஸஸ் வந்து நம்மளை இப்போ அதுவும் இருக்குது. பட் நம்மளுக்கு என்னன்னா we also have to make Tamil cool. Correct. So in the colonial mindset la Tamil is nowhere cool at all. So that is my effort as a designer. But as a businessman, he has to sell to the customer. So I'll have to find a middle ground. So unless and until I'm translating Tamil into Hindi, I think we are fine. I will cause personal problems. Teenagerla கலவரம் அப்படினு. But I really அந்த டாபிக்ல எனக்கு அந்த அடையாளம் t-shirt I completely agree. Okay. Because it speaks about the diaspora and freedom struggle. And அங்க ஃப்ரண்ட்லயும் like ஒரு ரெட் ஆன் ரெட்ல அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. Identities everything. So yeah. ஓகே. என்ன மாதிரி என்ன சொல்றது, இது ஒரு தமிழ் டிஷர்ட் அப்படினா சொல்ல தமிழ் டிஷர்ட் தான். பட் ரெட் ஆன் ரெட்ல ஐடென்டிட்டிஸ் எவ்ரிதிங் பின்னாடி பூ அப்படி சொல்லிட்டு அவங்க போடுறாங்க. But see, you found it somewhat interesting and cool to wear இல்லீங்களா? So that is what we are supposed to do as a brand. Okay. அதுதான் அந்த தியோட்ரு பாரதியார் அந்த ஃப்ளேம். I think that is what we need to do more அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா. So we coming up with another one. இப்போ பாரதியார் like the cool t-shirts. பாரதியார் இன்னொன்னு வருது, தியோர் கஞ்சேல்னு ஒரு டிசைன். யோகி பாபு போட்டோலாம் வரும். இந்த பாரதியார் is the most handsome பாரதியார் that wow ever. ஆமா. அப்படியே வந்து டேவிட் பெக்கம் மாதிரி இருப்பாரா? நோஸ் அந்த மாதிரி இருக்கும். ஹேர் ஸ்டைல் வைக்க முடியாது, நான் தலையில முண்டா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி
ஸோ தட் ரியலி ஒர்க்ஸ் வெல் ஆஸ் அ டிசைன் இட் செல்ஃப். ஸோ அதில் வந்து உங்களுக்கு புஷ் பண்ண தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. யூ ஜஸ்ட் ஹேவ் டு டிஸ்பிளே இட். யூ ஜஸ்ட் ஹேவ் டு கீப். ஸோ பீப்புள் ஃபைண்ட் இட் வெரி ப்ளீசிங் அண்ட் தே ஃபைண்ட் இட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அந்த மாதிரி தான் வி ட்ரைங் டு அச்சீவ். யா ஸோ அதுதான் என்ன சொல்கிறேன்னா அந்த இங்கிலீஷ் சோனோட நான் 2-3 எனக்கு இப்போல்லாம் வயசாகுதா 2-3 தாட்ஸ் அட் அ டைம் வந்தா கொஞ்சம் அப்படியே we are on the other side of the 30s. ஸோ அதான் இங்கிலீஷில் போட்டதுக்கு அதான் காரணம். கொஞ்சம் ஐ பிட்ரேட் மை இதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு லைட்டாக. ஐடியாலஜி கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம் ஆகிறோமோ இங்கிலீஷ்லாம் போட்டு அப்படின்னா. பட் இன் ஆர்டர் for people who don't know Tamil to understand, we have to do it in English. So that is why we came up with this thing called identity is everything. Tamil is an identity. It precedes all your religion and everything else. You identify as a Tamilian first. இந்தியன் கூட நான் என்ன கேட்டால் நான் அதை சொல்ல மாட்டேன். ஐ ஐடென்டிஃபை ஆஸ் அ தமிழியன். இவர் அட்ரஸ் நான் தனியாக தரேன். ஆஃபீஸ்க்கு வந்து சீன் கிரியேட் பண்ணாதீங்க. ஸோ எனக்கு வந்து அது ஒரு தமிழ் ஒரு ஐடென்டிட்டியாகவே இருக்குது. பட் ஆல்சோ ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஃபேஸ் நவ டேஸ். யூனோ வித் ஸோ மெனி திங்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் பீப்புள் ஆர் ஹவு தே ஐடென்டிஃபை தெம்செல்வ்ஸ் as. So there is a core identity to every human being. So aduvume vandu adu it sat well with the design. So we thought we'll use that as a series. adula first panna design da nam niram nu oru design pannirundom. Tamil brown adu sama. So that is the first thing that Pantone-esque irundhuchu. So I experienced since childhood. ஏய் கற்பா காக்கா டே அப்படின்னுவானுங்க ஸ்கூலில். அப்புறம் காலேஜ் போகும்போது கழுவே கோயிலா அப்படின்னுவானுங்க. அப்புறம் கொக்கோ கோலான்னு. அது எனக்கு பெருசாலாம் எனக்கு பாதிக்கவே இல்லை. அது இட் இஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் அ நிக் நேம். குண்டா இருக்கிறவங்க குண்டன் தான் கூடுவோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி கூடும்போது மை பிரதர் அவனும் என்ன டார்க் டோன் தான். ஸோ அவன் இட் அஃபெக்டட் ஹிம். அவனை வந்து கருப்புன்னு கூப்பிட்டா இதான். ஸோ இது வந்து பேசிக்காக இவனை ஒன்று கூட சொல்லியிருக்காங்களே என்ன வந்து காலா மதுராசி அப்படின்னு. ஆனால் இவர் நம்ம ஊரில் ஒரு கலரில் ஒரு ஸோ நான் அதை யோசித்தேன். சரி ஓகே இவனையே கலாய்க்கிறாங்கன்னா சரி ஜென்ரலாக அது வந்து இருக்குது. சவுத் இண்டியன்ஸ்னால் கருப்பு அதை வச்சு கேலி பண்ணுறது அப்படின்னு. So it is something to not be very proud of nor to be ashamed of. It is a normal thing ன்றதுனால it's a fact. It's a fact. ஸோ அதை வந்து அதை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நம் நிறம்னு போட்டு பண்ணோம் ஐடென்டிட்டிஸ் எவ்ரி திங் சீரீஸில். அதில் வந்து ஃபாலோ அப் டிசைன் தான் இது அடையாளம். அண்ட் தமிழால் தமிழன். ஸோ ஆமாம் இந்த ஐடென்டிட்டி இஸ் எவ்ரி திங் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக பேக் அண்ட் ஃபோர்த் நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது நான் போன பாட்காஸ்ட்லேயும் சொல்லியிருக்கேனான்னு தெரில. இப்போ நாங்கள் மலேசியா சிங்கப்பூர்லாம் போயிருந்தோம் மார்க்கெட்டிங்காக. அங்கே ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காப்பா. அப்போ வந்து தீஸ் தமிழியன்ஸ் இன் மலேசியா அவங்க ரொம்ப நாளாக இருக்காங்க, ஜென்ரேஷன்ஸாக இருக்கவங்க. அவங்களுக்கு வந்து தே ஹாவ் திஸ் ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் மாதிரி இருக்குது. சில பேர் ஒத்துக்கிட்டாங்க இருக்குது அப்படின்னு. சில பேர் வந்து தே லைக் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே நான் மலேசியனா. பட் எனக்கு வந்து ஜென்ரலாக மேபி இட்ஸ் மை பர்செப்ஷன் ஆர் மை ஒப்பீனியனாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம வந்து சென்னையில் இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கோம். இங்கே வந்து மண்ணின் மைந்தர்கள்னு பார்த்தீங்கன்னா தமிழியன்ஸ் தான். ஸோ நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்கே இருக்கவங்களுக்கு வந்து அவங்க வந்து பூமி புத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க மலேஸ். அவங்களுக்கு சலுகைகள்லாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இஃப் யூர் மலே யூ ஹாவ் இந்த எஜுகேஷன்லேருந்து ஹெல்த்துலேருந்து ஹவுசிங்லேருந்து நிறைய சலுகைகள்லாம் இருக்குது. அங்கே இருக்க தமிழ்ஸுக்கு வந்து அங்கே தே கால் தெம் இண்டியன்ஸ். ஓகே. ஸோ அங்கே மெஜாரிட்டியாக சர்தார்ஸ் எல்லாருமே இருக்காங்க, தெலுங்கு பீப்புளும் இருக்காங்க, அந்த ஆதி காலத்துலேருந்தே இருக்கவங்களும் இருக்காங்க. பட் தமிழியன்ஸ் தான் மெஜாரிட்டி. அவங்களுக்கு வந்து இந்த சலுகைகள்லாம் கம்மி. தே நாட் ட்ரீட்டட் ஆஸ் ஈக்குவல்ஸ். ஸோ அங்கே வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்குது. அங்கே இருக்கிறது இன்னொரு கண்ட்ரியில், அதாவது என்ன தான் அவங்க அங்கே பிறந்திருந்தாலும் 3rd ஜென்ரேஷன் 4th 5th ஜென்ரேஷனாக இருந்தாலும் அவங்க தே டோன்ட் ஸ்பீக் தமிழ். அதாவது மலே, சைனீஸ் அதுக்கப்புறம் தான் தமிழ் பேசுகிறாங்க. ஸோ
ஒவ்வொன்றுமே போராட்டமாக தான் இருக்குது அவங்களுக்கு. ஒவ்வொரு இது கிடைக்கணுன்னாலும் அவங்க போராடி வாங்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஆர் தே மலேஷியன்ஸ், டு தே ஸ்பீக் மலே, ஆர் அவங்க தமிழ் பேசணுமா, அவங்க இந்தியனா இல்லை தமிழியனா இப்படின்ற ஐடென்டிட்டி கிரைசிஸ், கேரக்டர், அதாவது அவங்களோட நான் யாருன்ற அந்த ஒரு கொஸ்டின் மார்க், த பிக் கொஸ்டின், அது நமக்குமே இருக்கு. நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஓரளவு நான் தமிழ்நாட்டில் இருக்க போலீஸ்ல மாட்டினாலுமே போலீஸ்ல நான் தமிழ் சாரி சார் தெரியாம வந்துட்டீங்க சார் அப்படின்னு சொன்னா ஓகே, அங்க வந்து நான் மலையில பேசணும். அவங்க என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் ஹூ ஐ எம், அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு. இங்கே எப்படி காஸ்ட் இங்கேயும் இருக்குது, பட் அங்கே வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். இதுவே பிரச்சனை வந்து யூகேல இருக்குது, கனடாவில் இருக்குது, ஈழத்தமிழர்களுக்கு. ஸோ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுற மாதிரி தான் ஐடென்டிட்டி இஸ் எவ்ரி திங் தட் இஸ். எனக்கு பெங்களூரில் கசின்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க போனால் இங்கிலீஷ் தான். ஓகே, கம்டா வில் ஸ்மோக் ஆஃப் அண்ட் கம்மா அப்படின்லாம் சொல்லுவானுங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு கன்னடமும் வராது, தமிழும் வராது, இங்கிலீஷ் மட்டும்தான். அந்த இங்கிலீஷ் வரும்னு வச்சிங்களேன், அது ஐ கான்ட் டேக் இட் அவே ஃப்ரம் தெம். பட் அவங்களுக்கு அந்த எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும் அவங்கள பார்த்தா. ஒன்றும் நீ யூஎஸ்லேயோ யூகேலேயோலாம் இல்லை, ஆனால் நீ உனக்கு என்ன தமிழ் பேசுகிறதுக்கு அப்படின்னு இருக்கும். அவங்க தமிழை வந்து இப்போ பரவாயில்ல, சின்ன வயசில் இருக்கும்போது கொஞ்சம் இன்ஃபீரியராக பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதெல்லாமே நான் இவன்ட்ட சொல்லுவேன், என் கசின்ஸ் இப்படி பண்ணாங்கடா அப்படி இப்படின்லாம். ஸோ இதெல்லாமே வந்து குறிக்கிற வகையில் தான் வி வாண்டட் டு கம் அப் வித் திஸ் ஐடென்டிட்டி இஸ் எவ்ரி திங் அப்படின்றது. இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்லி அந்த செங்காந்தள் பூ டிசைன் பண்ணும்போது சும்மா நாங்கள் இன்டர்நெட்டில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இட் இஸ் தமிழ்நாடு ஸ்டேட் ஃப்ளவர். அந்த செங்காந்தள் பூ அது தெரியாது. அது வந்து மாவீரர் அது இனிஷியலாக எடுத்தது வந்து இந்த மாவீரர் நாள் கொண்டாடுறதுக்கு வந்து அந்த ஃப்ளவரை தான் வந்து மேஸ்காட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அப்படியே அந்த பூ என்னது, அதுக்கு என்ன ஆக்சுவல் பேருன்றது பார்க்கும்போது தமிழ்நாடுக்கும் அதுதான் ஸ்டேட் ஃப்ளவர்னு வந்துச்சு. ஆமாம், வாவ், இட்ஸ் ஆட் ரியலி வெல். அப்படியே மீனிங்குள்ள மீன் ஆயிடுச்சு. அப்படியா தமிழ்நாடு ஸ்டேட் ஃப்ளவர் அப்படின்ட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு ஏதோ இது முன்னாடி தமிழ்நாடு ஸ்டேட் ஃப்ளவர்லாம் வைக்க விட்டாங்க. இதே மாதிரி தான் வேணும் எக்ஸ்பிளைன், ஓ தமிழ்நாடு ஸ்டேட் ஃப்ளவர் அப்படிங்களா அப்படின்னு. அப்படின்னா பூக்கும் சண்டை போட்டுலாம் சின்ன வயசுல பண்ணுவோம் தெரியும், அந்த அதோட சீடை வச்சு பண்ணுவோம். அது வந்து ஹைபிஸ்கஸ், அது வேற, அது வேறடா. ஓகே, நேர்ல பாத்துட்டேன் செங்காந்தள் பூ. இல்ல அது ரொம்ப ஃபெமிலியரா தான் இருக்கு. அதான் ஹைபிஸ்கஸ் உனக்கு ஃபெமிலியரா இருக்கும் சின்ன வயசுல, இது பார்க்கல சிமிலரா இருக்கும். சித்தப்பா வீட்டு பையன். இது வந்து ஃப்ளேம் லில்லியா, ஃபயர் லில்லி, ஃப்ளேம் லில்லி அந்த மாதிரி. ஸோ நாங்கள் ஏதோ எங்களுக்கு ரொம்ப நாளாக இது தெரியும், தமிழ்நாடு ஸ்டேட் ஃப்ளவர்ன்றது எனக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே தெரியுன்றது. என்ன வேணும், அன்னி எஜுகேட்டட் ஃபெலோவா இருக்கு. ஸோ இது நாங்கள் பண்ணோம். அப்புறம் அமிர்தா சொன்னேன்ல, அவள் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டான். சரி, அவங்க பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா, அவங்க இவங்கன்னு பேசணும் இனிமேல். அவங்க வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சான். இப்போ நீ ஐடென்டிட்டி இஸ் எவ்ரி திங் அப்படின்னா, அப்போது வந்து சம்மொன் இஸ் சப்ரெஸிங் அதர் வித் அந்த காஸ்ட்டை வச்சு, அப்போ அவங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி தான் உட்காந்துக்காதா, அந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டால் அப்படி விச் ஆர் வேலிட் கொஸ்டின்ஸ். பட் நாங்கள் என்னென்னா வி டுக் இட் ஆன் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் வாட் வி தாட். நாங்கள் வந்து ரொம்ப டீப்பாக போய் இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஜாதியிலேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு அதுதான் ஐடென்டிட்டி. அவங்க அந்த ஜாதியோட பூர்வீக தொழில்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு அவங்கள சப்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி க்ரியேட் ஆகிடாதா, அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக யூ இன்ஹெரிட் ஸோ அது அப்படி உட்காந்துக்கு அதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அது எல்லாமே வேலிட் கொஸ்டின் தான். பட் வி தாட் வில் ஜஸ்ட் கோ வித் வாட் எவர் வி wanted to portray. அந்த மாதிரி என்னன்னா ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம அதை இது லேயர்லாம் எடுக்க ஆரம்பிச்சோம்னா அது but I think தமிழ் is a very good counter to that also. Okay, அது கூட தான் பண்ணோம் இல்லையா, அது அந்த கலெக்ஷன் தான். இல்ல இந்த क्वेश्चनக்கு நீங்க வந்து எல்லாத்தையும் விட்டுருங்க, தமிழால் தமிழன் நீங்க வந்து லைக் அது வந்து உங்களுக்கு பேச வரதுனா ரைட், ஓகே, உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா, உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலையா, தமிழால் இட்ஸ் a very என்ன சொல்றது பாட்டம் லைன் ஸ்டேட்மெண்ட். ஆமா,
ஸோ இல்லை சொல்லி கொடுத்துருங்க இது சில விஷயம்லாம் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு இவர் டிசைன் பண்ணும்போதும் சரி, நான் அது போடும்போதும் சரி, ஒன்று ஏஸ்தட்டிக்லி நல்லா இருக்கு. ரொம்ப சிலதெல்லாம் ரொம்ப யோசிச்சு பண்ண விஷயங்கள்லாம் இருக்கு. சிலதெல்லாம் வந்து இது நல்லா இருக்கா போட்டுரு அப்படின்ற மாதிரியும் பண்ணுவோம். நிறைய டிசைன்ஸ் அப்படி தான். இப்போ தமிழன் வந்து இவர் வந்து ஒரு அது வந்து நீ வேற எதுக்காகவோ டிசைன் பண்ணல, வேற ஏதோ ரீசன், ஹிப்ஹாப் ஆதியோட இதுவா ஏதோ அது தமிழன்டா. தமிழன் வந்து இட் வாஸ் another டிசைன் ஆல் டுகெதர். ஸோ ஆனால் பட் அந்த டிசைன் வந்து யூஸே பண்ணல, அது அப்படியே இருக்குது. அது வந்து நல்லா இருக்காது, வேண்டாம் போட்டுறாது அப்படின்னு சொல்லி. ஸோ அது அப்படியே இருக்குது. ஸோ வி தாட் வில் ஜஸ்ட் யூஸ் த டெக்ஸ்ட். பாம் ஏஞ்சல்ஸ் டிஷர்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா? அதோட இதுல தான் இந்த தமிழன் பண்ணுது. அதே ஸ்டைல் ஆஃப் ஃபாண்ட். பின்னாடி வந்து இப்படி ஒரு ஆர்ச் மாதிரி வரும். அது உங்க ஷோல்டர் இப்படி போகுது இல்ல? ஆமா. அந்த மாதிரி இப்படி போகும். ஆமா, நான் பேக் டேக்லாம் இப்ப அதான் போட்டு போறேன். இந்த பாருங்க லேட்ஸ். சோ அத it has to extend till the sleeve and all that. சோ அதனால கிமோனோ ஸ்லீவ்ல வெச்சது. So yeah, அது very the shape of it is very nice. அதான் இப்போ அந்த ஃப்ரீடம் வந்திருக்கு, ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு in terms of silhouette. So the point is we just want to go crazy with t-shirts because we've been doing only regular fits till like what COVID வரைக்கும் ரெகுலர் ஃபிட். அதுக்கப்புறம் தான் ஓவர் சைஸ் வந்து நாங்கள் பண்ணோன்னு ரொம்ப நாள் ஆசை எங்களுக்கு. ட்ரெண்டுக்குள்ளே இப்போ தான் வருது. நாங்கள் ஒரு இன்னும் வரலன்றீங்களா? இல்லை, இப்போ தான் வந்திருக்கு ஓரளவுக்கு. நாங்கள் ஒரு இது வந்து தேர்ட் கலெக்ஷன் நினைக்கிறேன் ஓவர் சைஸ் பண்ணுறது. தேர்ட் கலெக்ஷன். ஸோ இப்போ தான் வந்துட்டு ஓகே தேர் பீப்புள் ஆர் லைக் ஓவர் சைஸா ஓகே ஃபைன். இதுக்கு முன்னாடி கருப்பும் ஓவர் சைஸ் தான். ஆமாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஓவர் சைஸ் வாங்கும்போது இல்லைங்க பெருசாக இருக்குது, இதில் நீங்கள் சின்ன சைஸ் கொடுங்க நான் அது போட்டு போகிறேன் அப்படின்னு தான் வாங்கிட்டு போவேன். அது காம்பன்சேட் பண்ணுற மாதிரி. பட் நவ் தே ஆர் லைக் ஓகே ஃபைன் எல் சைஸ் ஓவர் சைஸ் கொடுங்க நான் போட்டுக்கிறேன். லிட்டரலாக ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் இப்போ நீங்கள் உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் வந்தால் நான் கொஞ்சம் ஃப்ரீடம் எடுத்தே பேசுவேன். நீங்கள் போடுங்க நான் பார்க்குறேன், உங்களுக்கு நீங்கள் போட்டுட்டு பிடிக்கலன்னா நீங்கள் கைட்டி கொடுத்துட்டு போயிருங்க, நான் சின்ன சைஸ் தரேன் அப்படின்னு. அதில் நிறைய பேர் வந்து போட்டதுக்கப்புறம் நல்லா இருக்கே அப்படின்னா. ஸோ அந்த இதுவும் இருக்குது. ஸோ வில் ஹாவ் டு நான் நிறைய வாட்டி இவன்ட்ட சொல்லியிருக்கேன். இப்போ பாம்பே, பெங்களூர், டெல்லியில் உடனே அது என்னவோ தெரில ட்ரெண்ட்னா தே அடாப்ட் டு த ட்ரெண்ட் உடனே அந்த மாதிரி நாங்கள் பண்ணணும் அப்படின்னு. இங்கே வந்து வி ஹாவ் எ டெம்ப்ளேட்டில் அந்த டெம்ப்ளேட்டை பிடிச்சி போனால் போதும். என்னன்னா காலேஜ் படிக்கும் போது ட்ரெயின் பைப் பேண்ட்ஸ் வந்து ரொம்ப அப்போது பயங்கரமான ஒரு ட்ரெண்டில் இருந்துச்சு. நான் சென்னை வரேன், இப்போ தான் ட்ரெயின் பைப் பேண்ட்ஸ் போடுறானுங்க ஒரு 2 இயர்ஸாக தான். இப்போ அதெல்லாம் கடந்து வந்து நவ் வி ஆர் வேரிங் ஓவர் சைஸ் பேண்ட்ஸ்லாம். ஜீன்ஸே வந்து உங்களுக்கு ஓவர் சைஸ் தான். ஸ்ட்ரைட் ஃபிட்லாம் வந்து இப்போ வி ஆர் நாட் சீயிங் தட் ஆன் த ரோட்ஸ் நோ. இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க நான் பார்த்தேன். இப்போ பரவாயில்ல கம்பேர்ட் டு 3-4 years பேக். இப்போ வந்து சென்னையில் வந்து மக்கள் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. Girls and women dress well and also younger particularly. இது இப்போதான் படத்துல வந்துச்சு, உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? ஆமா. சோ they have a lot of options. Men we don't take efforts in dressing up generally. I think cultural problemங்க. Cultural இல்ல dress பண்ணா it looks effeminate like you're a weak man அப்படிங்கற portrait எனக்கு தோணுது. இதுக்கு பதிலா நீ வேற எதுலயே கவனத்தை செலுத்துற அப்படி அந்த மாதிரி like it takes a lot of time and effort. You need to and also you need to have the confidence to explore. Only if you explore you will be able to understand what fits well for you. Exactly. So நீங்க தப்பு பண்ணலனா ரொம்ப கஷ்டம். இப்போ ஆரஞ்சு டி-ஷர்ட் நாங்க போடுறோம் அப்படினா எங்களால போட முடியாது. இப்போ he is wearing it doesn't matter how it looks to him. இப்போ நாங்க ஒரு பிராண்டா அதை இன்ட்ரடியூஸ் பண்ற ஆரஞ்சு டி-ஷர்ட்னா மக்கள் வந்து இந்த மென் வந்து ஜெனரலா வாங்க மாட்டாங்க. இல்லங்க ஆரஞ்சா ரொம்ப கண்ணுல அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி. பட் அது சேஞ்ச் ஆயிட்டு வருது. பட் அதான் இப்போ we can't explore a lot of colors. There's another design we did with purple. இதுவா திசையும் தமிழா? ஐயோ அது திருக்குறள். அன்பும் அரணும் உடை அப்படின்னு சொல்லி பர்பிள். இல்ல சாலிட் கலர் தான். இங்க பாத்தீங்க ஸ்லீவ்ல வரும், செஸ்ட்ல ரெண்டுல வரும், இந்த ஸ்லீவ்ல முடியும். திக்கான தமிழ் ஃபாண்ட்ல. ஆமா, கொஞ்சம் ஒப்ளிக்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ராவா லைன் அதான் ஒப்ளிக்ஸ். இது வந்து ஜஸ்ட் டைப்போ. ஓகே, டைப்போ தான். அந்த இப்போ லைக் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு செரிஃப் ஃபாண்ட் மாதிரி வரும் அதெல்லாம். ஆமா இருக்குன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்ல. ஓகே பட் பர்பிள் கலர் டி-ஷர்ட். சோ that didn't move well. போச்சு கலருக்கு. அதாவது என்னன்னா இப்போ Black
நான் டப்புன்னு போயிடும். அந்த அளவுக்கு பிளாக்கு கம்பேர் பண்ண முடியாது. நம்ம ஊர்ல ஆரஞ்சுலாம் ஓகே இல்லைங்க, பிளாக் தான் ரொம்ப நாளா அப்படிதான். ஒரு 10 பிளாக் டிஷர்ட் விற்கிதுன்னா அதில் அந்த டைம் ஸ்பேனில் ஒரு 3 வேற கலர்ஸ், அதாவது பிளாக்கு, கிரே, சார்கோல் அதெல்லாம் போயிடும். இந்த மாதிரி கலர்லாம் இது ஒரு 3 2 It will stay for a longer period of time on the shelves. எனக்கு என்னன்னா we've been saying this for a while, but இப்போ வந்து evidently there's a change, a shift. Because we see a lot of menswear stores coming up with oversized t-shirts and a variety of designs and colors in it. And we've he's been going rounds அந்த menswearலாம் நிறைய போய் பார்த்துட்டு இருக்கேன் நாங்க எங்களோட மார்க்கெட்டிங் இதுக்காக. இவர் சொல்றாரு there's a lot of there's this one store in Westmamulam, very limited collection but wonderful streetwear, men's streetwear. Okay. ரொம்ப நல்லா இருந்துச்சு. I mean it is something that you won't find anywhere ன்ற மாதிரி wow, okay. ஈவன் ஆன்லைன்லயுமே அந்த மாதிரிலாம் கிடைக்காதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு வச்சிருந்தேன். ஆமா, அந்த மாதிரி தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த எனக்கு வந்து எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அந்த நாங்கள் போன டைமில் ஒரு 4 o'clock இந்த ஆஃப்டர்நூன் சம்திங் விச் இஸ் ஜென்ரலி அ வெரி ட்ரை பீரியட் ஆஃப் த டே. கஸ்டமர் தான் அப்போவே ஒரு 3 பேர் இருந்தாங்க அந்த சின்ன கடையில். ஆக்சுவலாக இந்த ஸ்பேஸோட சின்னதாக இருந்துச்சு ஒரு கடை. ஓகே, ஆன் வீக் டே. ஸோ யா, அண்ட் இவங்க சோர்ஸ் பண்ணுறாங்களா, ப்ரொக்யூர் பண்ணுறாங்களா, அவங்களுமே பார்த்து எடுக்கிறாங்க. அவங்க டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கு. தட் இஸ் ரெண்டு லெவல் டேஸ்ட் ஃபில்டரிங் நடக்குது. So people of our age are coming into businesses now, so they are setting up stores. So they set up stores for what they want and people of their age like. So we are exposed to a lot of western media and all that, and fashion forward இருக்கும் ஓரளவுக்கு ஐடியா நிறைய பார்க்கணும் அப்படின்ட்டு. So they are sourcing clothes like that. ஸோ இப்போ அது அந்த அக்செப்டன்ஸ் வந்தோடனே இப்போ நிறைய இடத்துல பார்க்குறாங்க. ஸோ தே பீப்புள் ஆர் லைக் ஓகே ஃபைன், இது ட்ரெண்டில் இருக்குது போல, இதெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் அந்த கடையில் போனீங்கன்னா தே வில் சே இதெல்லாம் ட்ரெண்டில் இருக்குங்க, இந்த கலர் ட்ரெண்டில் இருக்குது, தே வில் எக்ஸ்பிளைன் அ லாட். இப்போ நம்ம வந்து நம்ம டிசைன் எக்ஸ்பிளைன் பண்ணோம், அவங்க வந்து ஒரு கார்மெண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரான்சிஷன் நம்ம ஊரில் இப்போ வருது. பட் ஹோப்ஃபுல்லி ஐ டோன்ட் நோ ஹவு மச் எஃபர்ட் men are going to still take. ஏன்னா ஐ still haven't seen jeans like this on the road normally what you are wearing today here. But I think younger crowd is different, at least சென்னையில் இஸ் ஃபைனலி. ஐ திங்க் 2 விஷயம் சென்னையில். ஒன்று வந்து சோஃபார் வெஸ்டர்ன், லைக் எனக்கு வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எனக்கு என்ன பண்ணணும், லேயர்ஸ் போடணும் தான் ஆசையாக இருக்கும். லைக் ஒரு மேனா ஜீன்ஸ் ஜாக்கெட், லெதர் ஜாக்கெட். ஆனா சென்னையில போட்டா செத்துருவோம், டீஹைட்ரேஷன் ஆகி ஹாஸ்பிட்டல்ல படுத்துருவேன், அதனால போட முடியாது, ரைட்டா? பட் தென் ஐ திங்க் அப்போதான் ஐ டிஸ்கவர் தி வேஷ்டி. வேஷ்டி கட்டவே தெரியாது, போடுறது விடுங்க, எங்க தாத்தா தான் போடுவாங்க. வீட்டுல நிறைய வேஷ்டி இருக்கும். அவங்களுக்கு எப்படின்னா அதான் சொல்றது நான் கான்ஃபார்மிஸ்ட். நம்ம வந்து இது வந்து ஒரு மரியாதைக்குரிய ஆடை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுவாங்க. எனக்கு வந்து அது வந்து இங்க பாரு கவுண்டர் கல்ச்சரா, நான் வேஷ்டி போட்டிருக்கேன், அடிக்கிற வேலைக்கு சுட்டா. ஸோ that was my first experience in like என்ன சொல்றது, ஒரு கண்ட்ரேரியன் ஃபேஷன் சென்ஸ். ஓகே. அப்புறம் ஐ திங்க் ஃபேப் இந்தியாவில் நிறைய துணி அந்த ஸ்கூல் படிக்கிற டைம்ஸ்ல. தென் டைப்போஸ் அண்ட் தமிழ்லேயே சட்டை இருக்கா, ஏன்னா குர்த்தாலாம் போட்டால் பெரிய மனசு மாதிரி எங்க போனாலும் எங்க வாங்க பொங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆறு என்ன சொல்றது, இது தமிழ் டே அன்னைக்கெல்லாம் குர்த்தா போட்டு போனா என்ன மேல வடக்குன்னு கீழே தைக்கனா நம்ம ஊர்ல ரெப்ரசென்டிங் தி மேப். நான் இவரு கல்யாணத்துக்கு அப்படிதான் போனேன், பேஸ்லி மேல குர்த்தா, கீழே வந்து ஜரிகை வச்ச வேஷ்டி. பட் அதுதான் தெரியல, நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. ஸோ டிஷர்ட்லையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஷர்ட்ஸுமே நிறைய பண்ணணும், பாட்டம்லையும் பண்ணணும். What is like a crazy idea you have for like a t-shirt you would like to do? Crazy இல்லைங்க, I conditioned myself so much that I am not able to go there and think right now. Corporate குமார் இருக்கார் இல்லையா, அவர் இப்ப கிரேசி ஆயிட்டாரு. அவர் வந்து ரேண்டமா அந்த ஹுட்டில வந்து இப்போ ஒரு ஏதோ ஒரு மிருகம் மாதிரி ஒன்னு ஷார்க்கோட ஃபேஸ் வந்து வச்சு நீங்க you can zip it. Okay, it will look like a shark. Okay. அந்த மாதிரிலாம் விஜய் ஃபேனா அந்த மாதிரிலாம் பண்ணலாம்டா அப்படின்னு பண்ணலாம், வாங்குவானுங்களாம் தெரியல. அந்த மாதிரி இப்போ அவர் வந்து ரேண்டமா என்னன்னா இட் இஸ் ஜஸ்ட் டு கெட் அட்டென்ஷன் இல்லையா, அதனால ஏதாவது அவுட்லாண்டிஷா பயங்கரமா ஒரு ரேண்டமா ஏதாவது பண்ணுங்கடா கார்மெண்ட். ஸோ தட்ஸ் ஒன் இன்ஸ்டாகிராமில் வந்து ஏதோ ஒரு பேஜில் வந்து ஒரு பேண்ட்ஸில் வந்து என்னென்னவோ இருக்கும். இங்கேருந்து ஒரு செயின் போவோம், அங்கேருந்து பல்பு வரும், இந்த ஒரு கண்ட்ராப்ஷன்லாம் இருக்கும் அந்த பேண்ட்டில் பின்னாடி, போட்டு நடக்கவே முடியாது, அவ்வளோ ஹெவியாக இருக்கும். ஆனால் அதை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க, நல்லா பேகியாக ஒரு டென்ட்டு தைச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணணும். அதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்டாலேஷனாக ஒரு பீஸாக வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு
ஏதோ ஒரு ஃபேஷன் ஷோ லிமிடெட் நடத்துறீங்க, ஷோஸ் அது நீங்க லிமிடெட் சொல்லி வித்துருங்க ப்ரோ. அந்த அதுக்கு அன்னைக்கு கூட ஏதோ ஒட்டி இருக்கும் இந்த ப்ளஷ் டாய் எல்லாம் இருக்குல்ல சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டா, அதெல்லாம் மொத்தமா பேண்ட்ல ஒட்டியிருப்பா. அப்படி இந்த மாதிரி பண்ணலாம் விட நம்ம மைண்ட் பிளாஸ்ட் ஆயிட்டாரு. இதான் நான் வரும்போது இதெல்லாம் ஏன்னா நான் வரும்போது இதெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் ஓவர் சைஸ் டை அண்ட் டை பண்ணலான்னு ஒரு 4-5 இயர்ஸ் பார்க்கும்போது நம்ம ஊரில் வாங்க மாட்டாங்கடா, வாங்கவே மாட்டேன். ஆக்சுவலாக கரெக்டு தான், அந்த டைம் பீரியட்ல வாங்கலை. யோகி மட்டும் தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ டை அண்ட் டைமே நாங்கள் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி பண்ணும்போது நோ ஒன் ரியலி கேர்ட் அபவுட் இட் மச். அதில் வந்து கலர் ஸ்பெசிஃபிக்காக தான் வாங்கினாங்க. அப்புறம் வந்து நான் கோஆர்ட் செட்ஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன். அப்படி நான் கோஆர்ட் செட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அது இப்போ நான் ஐ எம் கோயிங் அரவுண்ட் ஸ்டோர்ஸ் லைக் பீப்புள் ஆர் சேயிங் கோஆர்ட் செட்ஸ், அதை சேயிங் இட்ஸ் கோயிங் வெல். கடையில் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு டை அண்ட் டைலே போதுங்க அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஓகே ஃபைன் வி ஹாவ் டு ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆஃப் லேக் இருக்குது. மேபி கோவிட்ன்றதுனால எக்ஸ்ட்ரா இருக்கும் என்னமோ, பட் ஆனால் அது டைம் எடுக்குது. நம்ம ஊரில் வந்து ஒரு அக்செப்டன்ஸ் வந்து அதை போட்டு தெருவில் சுற்றுற அளவுக்கு. ஸோ இப்போ எங்களுக்கு வந்து என்னன்னா எல்லா இடத்தையும் டை அண்ட் டை நல்லா போகுதுன்னு சொல்கிறாங்க ஜென்ரலாக கடையில். எனக்கு இப்போ இந்த ஷர்ட்ஸ்லையும் முன்னாடி பிரிண்டட் ஷர்ட்ஸே போட மாட்டாங்க. இந்த மாதிரி plain ஆமா ஆமா அப்புறம் printed shirts like it's almost like எல்லாரும் அதான் ஆமா I really like printed shirts, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆக்சுவலி பிரபா வந்து அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி he got married last year. அப்போ வந்து என்கிட்ட வந்துட்டு ஒரு சிம்புவோட ஃபோட்டோ காமிச்சு ஒரு பிரிண்டட் ஷர்ட் போட்டோம். இது எங்கே கிடைக்கும். நானும் வந்து நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிறேன், ஃபேப்ரிக்காவது கிடைக்குமான்னு போகிறேன். ஃபேப்ரிக் இப்போ கடையில் ஷர்ட்டாகவே கிடைக்குது நிறைய இடத்துல. So I think it's like come in and இப்போ they're like the knitted shirts like shirts with அதெல்லாம் I saw like Tom Daly wearing like சொல்றது ஒரு கோவிட் ப்ரீ கோவிட் வைப்ஸ்ல இப்போ என் ஜிம்ல ஒருத்தன் போட்டு சுத்திட்டு இருக்கான். லைக் அப்ப அதெல்லாம் ஒரு எஃபெமினேட் டிமோதி ஷாலமே தான் போடுவாங்க. அந்த கியூபன் காலருமே நான் தைக்க கொடுத்தேன். கியூபன் காலர் இந்த மாதிரி ஃபிளாட்டா ஆமா, இங்க இப்படி உங்களுக்கு காலர் பட்டனே வராது. அத வந்து என்னோட டெய்லர் வந்து ஒரு காலர் நல்லா தைச்சாரு, ஒரு காலர் ஒரு காலர் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ஒரு காலர் அமெரிக்கா வந்து பார்டர் கட்டிருக்காங்க. இது 90 டிகிரில இருக்கும். நான் என்னடோ பண்ணுவேன், இப்படி தட்டுவேன், அயர்ன் பண்ணுவேன், என்னடோ பண்ணுவேன். அது கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும். நம்ம அப்புறம் பரபரப்பா ஏதாவது வேலை செய்ய ஆரம்பிச்சா அது அப்படின்னு என்னடா ஒரு கியூபன் காலர் போட முடியல நம்மளால. ஏன்னா எனக்கு டிஷர்ட்ஸ் எல்லாமே செட் ஆயிரும். ஷர்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் பிராண்ட்லாம் போனா. நம்ம ஒல்லியான உருவமா, அதனால தொலைன்னு இருக்கும். அதனால நான் சரி தைச்சிக்கலாம், ஃபிட்டு வந்து தைச்சிக்கலான்னா சூப்பராக பண்ணிடலாம் சார். சார் என்ன சார் அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை, தண்ணி போட்டு அயன் பண்ணிடுறேன். நான் ஏன் அயன் பண்ணும், நீ தான் எனக்கு பண்ணி சார். நல்லா இருக்கேன், நான் டிஷர்ட்டில் பிரிண்ட் ஏன் போகுதுன்னா அது ஒன்றும் இல்லை சார், கம் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். அங்கே ஒரு பண்ணி ஸோ இப்போ அதான் கேம் காலர்டு கியூபன் காலர்டு. ஸோ நவ் தட் இஸ் கோயிங் ஆன் ட்ரெண்டில் இப்போ நம்ம ஊரில். people are asking for it and the stores they've displayed it a lot. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, அப்போது நான் வேறு மைண்ட் செட்டில் இருந்தேன். இப்போ நான் அங்கேயே தவிர எதுவும் போடக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்து நாங்கள் இப்போ அந்த மாதிரி அதனால இப்போ என்னால் கியூபன் காலர் டிபிலே அங்கேயே இல்லைங்க. நான் பார்த்தோன்னே பார்த்தேன் என்ன இது வாட்ஸ்அப். அதுதான் இவன் கல்யாணத்துக்கு எடுத்த ஃபோட்டோ. அவருக்கு பொண்ணு பார்த்துட்டு அதனால சொக்கால போட மாட்டாரு, பனியன் போட மாட்டாரு ராகவ். ஆமா, அந்த டிபி அதுதான் ஒரு மண்டப வாசல்ல எடுத்துட்டு அப்புறம் தான் உள்ள போனேன். அச்சத போடுறது தமிழ்நாட்டு புள்ள ப்ரொஃபைல் இருந்தா அனுப்புங்கடா. ஸோ யா அது ஐயோ வேற ஏதோ யோசிச்சேங்க. அதுதான் விமென் எடுக்கிற எஃபர்ட் அளவுக்கு விமென் கேன் அஃபோர்ட் டு டேக் தட் எஃபர்ட் பிகாஸ் பீப்புள் கன்சிடர் லைக் என்னடா ட்ரெஸ் பண்ண போறாங்க, அவங்களுக்கு அதுதான் பெரிய வேலை. Socially also rewards them, like a well dressed woman is like nice. Even for a man. ஆனா பட் லைக் அந்த dressing process or you know like அந்த learning to dress இருக்குல, அது பண்ண மாட்டறாங்க. But if you look sharp, people will notice and they'll say நல்லா இருக்கு நல்லா இருக்கு. I think women are more inclined இல்ல to dressing up. இப்போ நான்லாம் வந்து like social incentives இருக்கு இப்போ I mean இல்ல இட்ஸ் a cultural thing அவர் சொல்ற மாதிரி. சோ இப்போ for a man வந்து you focus more on earning money, you know. நான் வந்து எனக்கு ஒரு ஃபைனான்ஸ் ப்ரோவா இல்லையா, என்னது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் வச்சிருக்கீங்களா? பேண்ட் எல்லாம் இவ்வளவு கலர்களா வாங்குறியே, என்ன வேலை பார்த்து நீ? அதுதான் எனக்கு புரியல. இப்போ if men dress up, are women impressed?
Yeah, definitely. I agree. I think so. ஆமா Yeah. ஆமா ஆமா. So why aren't so why aren't shake hands. அப்பனா why aren't more men dressing up? So இப்போ வந்து being effeminateன்றது ஒரு factor, Negative thing மாதிரி பார்க்கறாங்க. holding back இதுவா இருந்தா dressing up and women getting impressedன்றது ஒரு பாசிட்டிவ் தானே. அதுதான்டா, நீ எக்ஸ்ப்ளோர் பண்ண போய் நீ சொதப்பிட்டேன்னா அந்த பயம் இருக்கும். So they'll stick to the basics like ஒரு blue jeans, black t-shirt இல்ல black shirt அந்த மாதிரி. So you would see anywhere they'll wear a black shirt. It is a very common black and navy blue. This is a classic combination. நானுமே இப்போ ஏதாவது ஃபார்மல் இது அப்படின்னா நான் ஒயிட் ஷர்ட் போட்டுருவேன். நான் உங்களை ஒயிட் ஷர்ட்ல போன வாட்டியுமே நீங்க ஒயிட் ஷர்ட் தான் போட்டுருவீங்க. இந்த ஷர்ட் போட்டுருவேன். எனக்கு ஒரு 4-5 ஒயிட் ஷர்ட். இது சேஃப் இல்ல, அது ரொம்ப யோசிக்க. This is a classic combination. ஆமா போட்டுறேன். எனக்கு I think it's like ஒரு Steve Jobs mentality. இல்ல அதுதான் சொல்றேன். சோ நீங்க யோசிக்க வேணாம். ஒரு you pair this and it's you anyone can pull this off and அதுதான் சொல்றேன். Beyond this you will have to go ஒரு formal chill place எதுனாலும். இப்போ இதுக்கு அடுத்து போணும். இப்போ நான் காலேஜ்ல படிச்சதுனால எனக்கு வந்து I don't have that fear. நான் இந்த காம்பினேஷன் I can wear. இப்போ நான் போட்டு வந்ததே வந்து நான் இப்போ காலேஜ்ல போட்டுனா கலாய்ப்பாங்க, என்னடா இது பேண்ட்டுக்கும் சட்டைக்கும் சம்பந்தம் இல்லை. பட் எனக்கு இது இப்போ that is not a problem for me. It is about what I wear and what is comfortable for me. It doesn't matter what the color combination is, but the color combination is important when you dress up. காலேஜ்ல இவன் கம்ப்ளீட்டா குமார் சொல்லுவா அப்படி, அடுத்த வாட்டி நான் குமார் அடுத்த வாட்டி குமார் கூட்ட வரணும். ப்ராப் ஃபேக்டரி நீங்க வாங்க, நான் ரொம்ப நாளா உங்க தேடிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல DM பண்ணிருக்கேன், ப்ளீஸ் பாருங்க. ஸோ அவன் என்ன சொல்லுவான்னா, ஸ்ரீ நீ அங்கேருந்து வரும்போது பாம்பேலேருந்து வரும்போது வேற மாதிரி இருந்தடா, நாங்கள் உன்னை வந்து மொக்க பண்ணி விட்டுட்டோம், உன்னை அப்படியே மேன் பண்ணணும். அதுக்கப்புறம் இவன் வந்து அந்த செக் ஷர்ட்லாம் போட்டு ப்ராப்பராக ஹில் ட்ரெஸ் அப் அண்ட் கம். அதுக்கப்புறம் எங்களை பார்த்து என்னடா பறக்கா வெட்டி மாதிரி சுத்திட்டு இருக்கானுங்க அப்படின்னு ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் போனோம். அப்போ ஆஃபீஸ்ல வந்து ஏசி கூட இருக்காது, கொளுத்துற வெயில சட்டையை கட்டிட்டு வெறும் சட்டைலாம் மிட் மேல வந்து சட்டையை கட்டிட்டு பேர் மாதிரி விக்ரம் படத்துல விஜய் சேதுபதி இன்ட்ரோ இருக்கும், அந்த மாதிரி தான் இப்போ டிசைன் பண்ணிருக்காங்க. அவங்க பயங்கரமா வெயில் அடிக்கும். அப்போ வேற நாங்கள் ஆஃபீஸில் ஜன்னல் நெட்டுலாம் போடல, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வெயில் போனதுக்கப்புறம் கொசு உள்ள வந்துடும். ஸோ யா இப்போதான் நாங்கள் ஆஃபீஸே கொஞ்சம் சிவிலைஸ்டாக மாற்றிருக்கோம். ஆமாம், நான் பின்னாடிலாம் போகல இன்னும் அவங்க ஆஃபீஸில் கிரிக்கெட்லாம் விளையாடுவீங்க. ஆமாம் அங்கே தான் கிரிக்கெட் கிரவுண்டில் இன்னும் இருக்காது. இருக்கு, அது கிரவுண்ட் இல்லை அது அப்படியே தான் இருக்கு. அங்கங்க கூட்ஸ் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கிரிக்கெட் ஆடும்போது நவுத்தி அடுத்த ரூம்ல வச்சிருறது. கான்ஃபரன்ஸ் அங்க தான் நடக்குதுல இன்னைக்கு. ஆமா அங்க தான் நடக்குது, அங்க தான் வைப்போம். பட் நவ டுடே வில் கோ டு தி ஸ்ட்ரீட்ஸ் இன் டி நகர். ஓகே, கான்ஃபரன்ஸ். ஓகே, Angi is also doing typography கான்ஃபரன்ஸ் இல்ல ரொம்ப பெருசா இருக்காது. It puts a lot of pressure. It is just a meet up. We are going to explore what how much of Tamil typography is available on the streets and on the name boards. அதுக்கு எவ்வளோ எம்ஃபசிஸ் கொடுக்குறாங்க, இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்குது. அதே மாதிரி இப்போ இங்கிலீஷ்லேயும் இருக்குது அப்படின்னா அந்த கடைக்கும் அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபாண்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா, அந்த பிராண்டிங் ரிலேட் ஆகுதா அப்படின்றதும் we are going to explore as a typography. ஒரு வாக் மாதிரியா, ஒரு சின்ன வாக் மாதிரி. It's a typo walk today. So அது பண்ணிட்டு அது ஒரு 1 hour 1.5 hours பண்ணிட்டு again we'll assemble back and we'll review of what can be done better. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெக்டானல்ட்ஸில் வந்து மெக்டானல்ட்ஸ்ன்றது இங்கிலீஷில் இருக்கிறது எப்போவுமே இருக்கிறது தான், உலகளாவிய ஃபாண்ட் தான் அது. அதை தமிழில் எழுதும்போது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஜெனரிக் ஃபாண்டா ஜெனரிக் ஃபாண்டா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் பிராண்ட் லைக் மெக்டானல்ட்ஸ் did not take any effort when he had to appeal to that regional audience. இது நான் நோட் இது கர்நாடகாவில் பெங்களூர், நான் 10 years பெங்களூர் தான் வளர்ந்தேன், ஃபர்ஸ்ட் 10 years. நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப ரெசனேட் ஆச்சு, லைக் கெட்டிங் தட் தமிழ் ஐடென்டிட்டி. நான் சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து மாஸ்பா இன்ஃபேக்ட் ஐ ஹேவ் லைக் ஒரு 3 months ஆஃப் அது டிரான்சிஷன் பீரியட் சொல்றேன். நான் தமிழனா மாறிய 3 மாதங்கள் எனக்கு உள்ள இருக்கிற இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போய் நான் தமிழ் பேசுறேன் போராடி அது உங்களுக்கு இருந்துச்சுல. எனக்கு நான் வந்து சென்னையில தான் இருந்தேனே, குவார்டர்லி ஹாஃப் இயர்லி ஆனுவல் ஹாலிடேஸ்க்கு அம்மா வீட்டுக்கு போவேன். அம்மா வந்து மைசூர். ஸோ அங்கே பெரியம்மா வந்து பெங்களூரில் இருப்பாங்க. பெரியம்மா பசங்க ஐயோ இவங்க பார்த்துட்டானுங்கண்ணா, சரி பரவாயில்ல பார்த்து. ஸோ பெரியம்மா பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து தமிழ் தான் மோஸ்ட்லி, தே ஸ்பீக் தமிழ் அண்ட் ஆல் தட். நான் தமிழில் பேசும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிப்பாங்க, ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ கூட அவனுக்கு கல்யாணம் ஆச்சு 2019. தமிழ் பாட்டு போட்டாங்க ரிசப்ஷனில் டான்ஸ் ஆடுறதுக்கு அண்ட் ஆல் தட். அவன் வந்து அவனோட சர்தார் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறான்,
டிபிக்கல் தமிழ் வெட்டிங் கம் அப்படின்னு அதுல ஒரு கான்டெசன்ஷன் இருக்கு. நான் வந்து அப்புறம் போய் கலாய்ச்சி விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு இப்போ கொஞ்ச நாட்களா ஸோ 2 பசங்க, பெரியவன் வந்து இஸ் வெரி தமிழ் அண்ட் ஆல் தட். ஒரு பாயிண்ட் இன் டைம்ல அவன் வந்து ஜாயின் ஆயிட்டான். ஆனால் இந்த டான்ஸ் விஷயத்தை வந்து நான் என் கல்யாணத்தில் காம்பன்சேட் பண்ணிட்டேன். ஏன்னா ஹிந்திக்கார பசங்களாம் தமிழ் பாட்டு தான் டான்ஸ் ஆடினாங்க டிஜேக்கு. அவனும் ஆனால் நான் பாட்டெலாம் நல்லா இருக்குண்ணா அப்படின்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். நான் வந்து கிளப்பே பெருங்குடியில் ஒரு மொக்க கிளப் இருக்கு ப்ரோ. நான் போய் மாஸ் கிளப் தாங்க. என் ஃப்ரெண்டு பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கான். வெள்ளக்கார பையன் தான், எதுவுமே தெரியாது. அவன் முன்னால கிளம்புறான். என்ன உங்க ஊரு எங்கேயும் கூட்டு போக மாட்டேங்க, நீ வா சொல்லிட்டு. ஆக்சுவலா நாங்க எங்களுக்கு டைம் இல்லை. பக்கத்துல இருக்கிற கிளப்புக்கு கூட்டு போயிட்டு சும்மா போய் சரக்கடிக்க தான் பிளானு. போயிட்டோம். டிஜே ஒரு ஸ்மால் டிஜே எதுவும் இல்லை. ஓகே, அங்க ரேண்டமா ஒரு டேபிள்ல 2-3 பசங்க வைப் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து தெரியல நீ வைப் பண்றியா வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போய் ஒரு 5 பேர் நாங்க 2 பேரும் லூஸ் மாதிரி ஆடிட்டு இருக்கோம். இவருக்கு வந்து கிரேசி நைட் அவுட் ப்ரோ அப்படின்னு. ஓகே சரி, நாங்க 5 பேர் உட்காந்து ஆடிட்டு இருக்கோம். எங்களை பார்த்து அப்படியே கிளப்பே வருது. அவங்க வந்து தமிழ் பாட்டு போட்டா மக்கள் ஆடுறாங்க, ஹிந்தி பாட்டுல இருந்து தமிழ் பாட்டு மாறியாச்சு, மக்கள் ஆடுறாங்க தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்படியே 11:30 வரைக்கும் கிளப் பண்ற மை கண்ட்ரோல் செம்ம ஃபீலிங்கா இருந்துச்சு. ஆக்சுவலா அதுதான் நம்ம ஊர்லயுமே கிளப்ல எல்லாம் வந்து தமிழ் பாட்டு போட மாட்டாங்க. இது ஆக்சுவலாக பாண்டிலையும் இருக்குது. நான் ஃப்ரெண்டு வந்து அங்கே ஜிப்மரில் படிக்கிறான். ஸோ நாங்கள் ஒரு இடத்துல கிளப்பிங் போனோம். அங்கே போனால் ஃபுல்லாக வந்து ஜிப்மர் தான் கேட்டர் பண்ணுறாங்க அங்கே இருக்க கிளப்ஸ் எல்லாத்துமே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தே கம் ஃப்ரம் நார்த் இந்தியா ஆர் ஃப்ரம் கேரளா, ஐ மீன் மலையாளிஸாக இருப்பாங்க. ஸோ நாட் ஈவன் ஒன் தமிழ் சாங். ஸோ நாங்கள் போனது வந்து எல்லாமே பாய் கேங்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் இருந்தோம். போனானுங்க, யோ டிஜே நிறுத்து முதல்ல, இப்படிதான் பண்ணான், நிறுத்து தமிழ் பாட்டு இல்லையா அவங்ககிட்ட. இல்லை சார் க்ரௌடாவது மயிராவது நீ பாட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு 10-12 பேர் இன்னொரு ஃபோன் பண்ணி மச்சான் வாங்கடா இங்கே டான்ஸ் ஆனான்ட்டு 20 பேர் வெறும் பசங்க. இட் வாஸ் அ டிக் ஃபெஸ்ட். எல்லாரும் ஒதுங்கி போயிட்டாங்க. போட்டு தமிழ் பாட்டுக்கு போட்டு எல்லாம் பறக்கா வெட்டி மாதிரி இருக்கானுங்க பசங்க. ஷார்ட்ஸ் டிஷர்ட் போட்டு, ஏன்னா அங்கே கிளப் பண்ணோன்னு பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்க எல்லாம். நாங்கள் அப்படி போட்டு குத்து மச்சான் குத்து போடுறா அப்படி இப்படி போடுறாங்க. அப்புறம் எங்களை பார்த்து என்ன பண்ணாங்க, நார்த் இந்தியன் பசங்க வைப் ஆயிட்டானுங்க. ஸோ அவனுங்களும் பொண்ணுங்களும் வந்து எல்லாருமே டான்ஸ் ஆகி மொத்த கிளப் எல்லாருமே ஆடிட்டு இருந்தாங்க தமிழ் பாட்டுக்கு. பட் என்னன்னா பேசிக்கா அந்த பிரச்சனை இருக்கு நம்ம ஊர்ல இன்னமும் வந்துட்டு. நான் கிளப் ஓனர்ஸ் பத்தி பேசியிருக்கேன். ஓகே, ஓனர்ட்ட பேசியிருக்கேன். அவர் என்ன சொல்றாரு, நிறைய பிரச்சனை வரும். அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா காப்பிரைட் பிரச்சனை. ஒருவேளை நம்ம இப்போ ஐ திங்க் இல்லன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ கிளப்ஸே தமிழ் நைட்னு சொல்லி they are doing. But for a long time the value chain didn't recognize this part of the economy. ஸோ எப்படின்னா நீங்கள் போட்டுருவீங்க, இவங்க கிளப் சம்பாதிக்கல இதனால, அதனால அவங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ லீகலாக எப்படி பண்ணணும்னு தெரியல. ஆர் இஸ் இட் ரிசால்வ் நவ், ஆர் நீங்கள் லேபிள் இருந்து வரலாமா என்னன்னு தெரியல. அது ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஸோ வி ஆர் பிகர் கிளப் அண்ட் தே ஃபைண்ட் அவுட் யூ பிளேட். அதான் லோவர் வால்யூம்ல போடுவாங்க. அந்த மாதிரி லீகலா நீங்க இந்த டெசிபிள்ல போட்டீங்கன்னா நீங்க பே பண்ணது அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. லூப் ஹோல் இருந்துச்சு. அது என்ன சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ ஐ திங்க் இட்ஸ் கான் பிகாஸ் ஐ see தமிழ் நைட்ஸ் எவ்ரிவேர். அப்புறம் ஆனா இந்த கதை தான் மாஸ், ஜாதி பிரச்சனை வருமா. ஸோ முன்னாடி வந்து நிறைய லைக் என்ன சொல்றது, லைக் வாரம் டைப் சாங்ஸ் வில் பி தேர். இந்த வந்து எங்கால் பாட்டு போடு அப்படின்னு கிளப் ஹைஃபை நான் சொல்றது நாட் லைக் ஒரு பார் மாதிரி. I'm talking like நுங்கம்பாக்கம் ஆர்பேட் அந்த மாதிரி கிளப்ல இப்படி இருக்கான். ஸோ இவர் வந்து ஒரு கிளப் மேனேஜ் லைக் he was like part of a club. இவங்க இந்த பாட்டு வேணும்னு கேட்டிருக்காங்க. டிஜே போட முடியாது. அண்ட் பார்த்தாலே கொஞ்சம் லைக் இட் ஃபெல்ட் லைக் ராங். ஓகே கண்ணு தூக்கிட்டாங்களாம் ப்ரோ. எங்க நம்ம ஊர்லயா? நம்ம ஊர்ல. அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன ப்ரோ யூபி பிஹார் பட் இஸ் லைக் லாங் டைம் அகோ. லைக் சோ அப்போ தெரியல. ஆனா நான் செதறிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கே வந்து ப்ரோ உங்க பாட்டு போடலையா விட்டுருங்க ப்ரோ. பட் ஹி லைக் இவங்க வந்து ஓஎம்ஆர் கிளப் நடத்துறாங்க. ஸோ இப்போ தான் ஸ்பீக்கிங் அப் தட் ஏரியா. A lot of IT employees நால he wants like the clubs to be safe especially for girls. Okay. So அதனால வந்து அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இதெல்லாம் பண்றாப்ல. ஆனா சொல்லவும் செதறிட்டேன். நானும் அவரும் ஜாலியா உட்கார்ந்து 2 பேர் அப்படியே அப்புறம் சொல்லுங்க ப்ரோ நீங்க வேற எல்லாம் பண்ணிருக்கீங்க, தமிழ் பாட்டு தானே கேட்டீங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு கதை அப்படின்னு விட்டாரு. ஆனா சைக்கிள் கேப் பண்ண அங்க வந்து தமிழ் அங்க தமிழ் பாட்டு டான்ஸ் ஆடல ப்ரோ. நான் சொல்லிட்டேன் அவங்க கிட்ட. ஆனா லைக் இட்ஸ் நாட் ஸ்பேஷியஸ் அப்படின்றது அண்ணா நகர் 1 அங்க एक्चुअली இடம் இல்ல. ஆல்சோ அதான் நாம சேர் எல்லாம் நவுத்திட்டு நமக்கு நடுவுல I call that hostile takeover. நம்ம மஸ்க் பண்ற மாதிரி ஒரு 20 பசங்க போயிட்டு ஒரு கிளப்னா எங்க கண்ட்ரோல்ல ஆவல. ஆமா டேக் ஓவர் பண்ணிட்டு நவ ஒத்தே
ஸோ எனக்கு அதுதான் ஐடென்டிட்டி இஸ் எவ்ரி திங். எனக்கு எப்போவுமே அந்த கொலோனியல் மைண்ட் செட் நமக்கு எப்போவுமே இருக்குது. பீட் ஃபேஷன் ஆர் விச்செவர். எனக்கு இந்த கிளப்லையுமே வந்து இங்கிலீஷ் பாட்டு தான் போடணும். And also the way you dress பேண்ட் ரீசன்ட்டா ட்ராக் பேண்ட் போட்டுக்கலாம் விளம்பிட்டாங்க தல. சம்டைம்ஸ் எனக்கு இப்போ நாங்க வெளில வந்தோம். எந்த இடத்துக்கு போனோம்? அடையார்ல. இட்ஸ் நாட் a very happening place or anything. It's a decent place, looks good. பேர் மறந்துட்டேன். ஓகே, அங்கே வந்து நாங்கள் ஒரு 6-7 பேர் போனோம். அதில் ஒரே ஒரு ஃப்ரெண்டோட கசின் ஒரு பையன் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தான், 3/4 மாதிரி போட்டிருந்தான், கப்பரி மாதிரி ஏதோ போட்டிருந்தான். அது ஒன்றும் இல்லை, முட்டி இங்கே தான் ஒரு ஆன்டி ஃபெட்டிஷ். அவன் பார்த்துட்டு நாங்கள் அப்போ ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டோம். என்னன்னா வந்துட்டு அவன் வந்து நான் கீழே போயிட்டு பேண்ட் மாற்றிட்டு வரேன், கடையில் போய் வாங்கிட்டு வரேன்னா, ஏன் என்ன ஆச்சு? இல்லை இங்கே அலோவ் பண்ண மாட்டுறாங்க, அதனால நான் போய் கீழே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. ஏன்னா இதுக்காக எதுக்குறா நீ வாங்கணும், நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து இல்ல யோசிக்க வேண்டாமா? இதுவும் உங்க ஃபேஷன் ட்ரெண்ட் சேஞ்சில வருது இல்ல? சாரி சார், இல்ல சொல்லுங்க. இல்ல நான் இப்ப நீங்க சொன்னீங்க ஃபேஷன் ட்ரெண்ட் மாறுது, people are wearing shorts, like relax தான் டி-ஷர்ட் போடுறாங்க, கம்ஃபர்ட்டபிளா இருக்காங்க. ட்ராக் people wear track suits, athleisure தான. 5 years back athleisure was happening. ஒரு கிளப் ஓனரா நீங்க யோசிக்க வேண்டாமா? ஓ in fact the richest people are wearing track pants. I've seen people in the clubs la வந்து they're rich, they wear track pants, they wear slippers, they wear idu adana slides போட்டு வராங்க. I've seen people dance on the floor and all wearing that, but எனக்கு இது அந்த காண்டா இருந்துச்சு. அது வந்து it's not a night club also, dance floorலாம் இல்ல, it was a pub மாதிரி தான், place where you sit and drink and hang out. அவனே அந்த சரி போ உனக்கு பிஸ்னஸ் போச்சு, சரி பரவாயில்ல, அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஆள் வருவாங்க, அவனுக்கும் பெருசா ஹீ ஒன் மைண்ட் நினைக்கிறேன். சரி எங்களுக்கு வந்து பேண்ட்டை வாங்கி போட்டு அந்த அளவுக்கு சீன்லாம் இல்ல. சோ பக்கத்துல எஸ்என்எஸ் இருந்துச்சு, ஷாக்ஸ், சாஸ்தி நகர் ஷாக்ஸ்ல போயிட்டு ஸ்னூக்கர் ஆடணும். அடையார் ஸ்னூக்கர் அது என்ன ஃபோக், அதான் எனக்கு உண்மையான அடையார் சென்னை ஃபோக்ல. எஸ்என் போயிருக்கா அடையார்ல ஒரு கிளப் ப்ரோ, சூப்பரா இருக்கும். டேபிள் ஸ்னூக்கர் டேபிள், நான் பாட்டுக்கு என்னென்ன பண்ணலாம். அங்க வேற போயிட்டு அங்க நாங்க ஜோக் அடிக்கிறதுலாம் ஒருத்தர் பார்த்துட்டு, நீங்க தானே அது அடிச்சிடாதீங்க ப்ரோ, நீங்க வேற பப்ராலாம் கிரியேட் பண்ணுவீங்க என் நண்பன் ஒருத்தன் வந்து யூஎஸ்ல இருந்து வந்திருந்தான். அடுத்த நாள் he was supposed to go to Bangalore. He went to Bangalore. 2 நிமிஷம் தான் அவரு அந்த ஜோக்ஸை பத்தி பேசினேன். என்ன கேட்டான் பெங்களூர் வரையான்னு, அது முன்னாடியே கேட்டாங்க சரக்கடிக்கிறதுக்கு முன்னாடி. நான் வந்து இல்லடா வேலை இருக்கேன் அப்படின்னு. இந்த 2 நிமிஷம் அவர்கிட்ட நீங்க வரீங்களா அப்புறம் பெங்களூர், அவர் மிரட்டாரு. நீ ஜோக் சொல்லுற கும்பல்னு பார்த்தா நீங்க சரியான சைக்கோ கும்பலா இருக்கீங்களா. நீ இவன் வரல, நீ பக்கத்துல ஏதோ பேசிட்டு இருக்க, நீ வரியா? ஃபன். ஓகே, ஸோ பாட்டம் லைன் அதுதான். இப்போ க்ளோத்ஸுமே there's this partiality about what you can wear to a club. அது கேட்டால் நாங்கள் வந்து கேட்டோம் எங்கங்க அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் வெளியவே போர்டு போட்டிருக்கோமேங்க அப்படின்னு போட்டால் ட்ரெஸ் கோட் ஷுட் பி மெயின்டைன்ட் அந்த மாதிரி ஒரு லைனில் போட்டு வச்சிருக்காங்க. அவ்வளோதான், கோட் ஷுட் பி மெயின்டைன். வாட் இஸ் யுவர் ட்ரெஸ் கோட்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் இது வந்து சில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஷனாஸ் ட்ரெஷரி வாலான்னு ஒரு விஜே இருந்தாங்க. நீங்கள் டெல்லி பெல்லி படம் பார்த்துருக்கீங்களா? அதான் இந்த சாட்டையோட ஒரிஜினல் ஒன், நல்ல வெர்ஷன். ஹிந்தி படம் நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சுட்டாங்க. அப்ப அதுல இம்ரான் கானோட கேர்ள் ஃப்ரெண்டா வந்திருப்பா. அவங்க வந்து ஆக்சுவலா she is a travel vlogger and all that. பெர்லின் போயிருந்தாங்க. பெர்லின்ல she wanted to go to a club. She was told that she won't be allowed. So she was wearing some travel comfort ஒரு டாப் அண்ட் ஒரு ஹாட் பேண்ட்ஸ் மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க கலர்ஃபுல்லாக. She was told that you won't be allowed inside the club this way. ஸோ அங்கே வந்து கிளப்பில் இப்போ ஸோ நமக்கு வந்து ஒரு ஓவரால் ட்ரெண்ட் இருக்குல்ல, ஓவரால் ஃபேஷன் ட்ரெண்டுன்னு ஒன்று போயிட்டுருக்கு. இப்போது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லலாம் கிளப்புக்கு ஒரு ட்ரெண்ட் ஆகும் போல இருக்கு. இப்போ கிளப் வேர் வந்து என்ன பாப்புலர்னா லைக் கிரஞ்சு காத்திக்கு அந்த மாதிரி. ஸோ பிளாக் தான் போடணுமா ஃபுல்லா? அப்போ அங்கி டிஷர்ட் போடலாம் ப்ரோ. கருப்பு மை, கருப்பு ஹீல்ஸ், கருப்பு பூட்ஸ், எல்லாமே கருப்பு.
பசங்களும் அப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. தீம் பேஸ்ட் இந்த ஜான் விக் எல்லாம் கிளப் பாத்தீங்களா? ஜான் விக் 4ல ஒரு கிளப் தீம் பேஸ்ட் கிளப்ஸா இருக்கும். Judge you, obviously the bouncer will judge you on what you're wearing, and then he'll approve. Bro dress sadder அப்படினா சொல்ல. So அந்த பொண்ணு போய் பக்கத்து கடையில கருப்பா வாங்கி போட்டு see I am dressed for the occasion now அப்படினு உள்ள போகுது. அது விட்டாங்களா இல்லையான்னு தெரியல, அது கட் பண்ணிருச்சு அந்த இடத்துல. நம்ம ஊர்லயுமே நான் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் a friend of mine had come down from Bombay. ஸோ அவ வந்துட்டு என்ன சொன்னா, ஏய் கிளப்பிங் போகலான்டா அப்படின்னு. ஏய் நம்ம ஊரில் எங்கள் ஊரில் கிளப்பிங்லாம் கிளப்பிங்லாம் வேணாம் ஃப்ரீயாக விடு அப்படின்னு. இல்லை போன சென்னை வந்தது இல்லை, நைட் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னா. நான் வேறு வந்து ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட் வழக்கம் போல் செருப்பு இதுதான் போட்டு சுற்றிட்டு இருப்பேன். வந்துட்டு நான் இல்லை என்கிட்ட ட்ரெஸ் இல்லை, பரவாயில்ல வாங்கிக்கலாம் நான் வாங்கி தரேன், என்ன லூஸ் ஆடி நீ அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணோம், அவள் டி நகர் வந்த ஆஃபீஸ் வந்தா, அங்கேயும் வந்துட்டு சரி இல்லை கம் லெட்ஸ் கோ அப்படின்னா. தென் வி வென்ட் டு திஸ் பிளேஸ் கால்டு 10 Downing Street ஃபர்ஸ்ட். அங்கே போனால் அங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன நக்கலாக பார்த்தான். எனக்கு பார்வையிலே எனக்கு காண்டாயிடுச்சு. அதாவது நான் பார்க்கிங்கில் இறங்கி நடந்து போகிறேன். ஃபஸ்ட்டு அங்கே கேட்டேன், சார் எங்கே சார் அப்படின்னா. உள்ளங்க அப்படின்னு. உள்ளையா, சரி நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி. அங்கே டோர் ஆண்ட போனால் அவங்க வந்துட்டு சார் ட்ரெஸ் கோட் மெயின்டைன் பண்ணோம், அலோவ் பண்ண மாட்டோம். இது வந்து ஏன் என்ன இருக்குது அப்படின்னா, இல்லைங்க இன்றைக்கி வந்து சாட்டர்டே நைட்டு, ஸோ க்ரௌடு வரும், ஸோ ட்ரெஸ் கோட் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. சரி அங்கேருந்து கிளம்பி வேறு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனோம், அங்கேயுமே அலோவ் பண்ணலாம். அப்புறம் கடைசியாக பிக் பேங் கிச்சனா, பிக் பேங் தியரி கோடம்பாக்கத்தில் அங்கே போனோம். அங்கே போனால் அவனும் அதே தான் சொன்னான், ஷார்ட்ஸ் போட்டுருக்கீங்க அலோவ் பண்ண மாட்டேன், ஸ்லிப்பர்ஸ் போட்டு அட்லீஸ்ட் ஷூ அது போட்டு வந்தால் நாங்கள் விட்டுருப்போம் அப்படின்னு. என்ன ஸ்கூலில் வர மாதிரி சொல்லுங்கிற பிடி மாஸ்டர் மாதிரி பெல்ட் போட்டியா. இவ வந்து காண்டாயிட்டா, டு யூ நோ ஹூ வி ஆர் அப்படின்னா. எனக்கா என்ன சொல்ல போறா அப்படின்னா, we fashion designers, do you know who decides what people should wear அப்படி. It is us. How can you tell us what we should wear? Do you know what you are supposed to wear when you're standing outside? அப்படி இப்படின்னு ஒரு 2 நிமிஷம் ரேண்ட் பண்ணா. அவங்க வந்துட்டு ஓகே ஐ வில் மேக் an exception only for you people அப்படின்னா. சரி நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லி உள்ள. ஆனால் நாங்கள் வந்து பிஸ்னஸ் ஹார்ஸ் வந்து 10-10:30 ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்போ நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். அதெல்லாம் கிடையாது, நான் இங்கே தான் இருப்பேன் 12 மணி வரைக்கும் அப்படின்னா. சரி ஓகேங்க அப்படின்னு உள்ள அன்றைக்கி ஒரு நாள் அலோவ் பண்ணாங்க எங்களை. அது வந்து நான் பயங்கரமாக பேசினா. நம்மளும் ஃபேஷன் டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன ஆக்டர்ஸ் அவங்க மெரில் ஸ்ட்ரீப் டயலாக்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா உங்களை கிளப்புக்குள்ள விடுவாங்க. அவ வந்து லிட்டரலா அவ பயங்கரமா ட்ரெஸ் பண்ணியிருந்தான். சண்டவா அவளை ஓகே நீ ஃபேஷன் டிசைனர் நான் ஒத்துக்கிறேன். இவனை பார்த்தா நீ வேற வடன. அவ வந்து நான் சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர, எனக்கு நைட் லைஃப் எக்ஸ்ப்ளோர், நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, அவனையும் கூட வச்சு. ஸோ அப்படிதான் இருந்துச்சு. அவள் சண்டை போட்டு பேசி கீசி ஒன்றும் பண்ணல, உள்ளே போய் சும்மா வெட்டி கதை தான் பேசிட்டு இருந்தோம். ஒரு 2 மணி நேரத்தில் வந்துட்டோம். அவன் நீங்கள் 2 பேராக பண்ணால் போர் அடிக்கும் கிளப்பிங் எப்படி இருந்தாலும். நீங்கள் இந்த ஸ்கின் கேர்லாம் பண்ணுறீங்களா ப்ரோ? நான் வந்து ரீசெண்டாக தான் இது என்னன்னு கற்றுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சது சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், ரெட்டனால். அதில் வந்து நான் மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா வீட்டில் அம்மா வாங்குவாங்க. ஓகே. இதுதான் ரெட்டனால்னா என்னது? ரெட்டனால்னா அது ஐ கிரீம், கண்ணுக்குள்ள இந்த கண்ணுல இருக்க டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் எடுத்துரும். இட் ரிவர்ஸ் ஏஜ். அடேங்கப்பா. அதாவது இது ஸ்டாப் லைக் அதாவது உங்களுக்கு எஃபெக்ட் இப்போ தெரியாது. ஒரு லைக் 5 இயர்ஸ் கன்சிஸ்டன்ட்டா போட்டா உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும் ஸ்கின். எப்படி பார்த்தாலும் 5 இயர்ஸ்ல உங்களுக்கு செமையா டிகிரேட் ஆகும். ஃபுல்லா பூசிக்கணுமா இல்ல கண்ணு கீழ மட்டும் பூசணும்? அது ஒரு டிராப்பர் மாதிரி இருக்கும். நாம அதை அப்படி இப்படி இங்க போட்டுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி போடணும். அது மட்டும் தெரியும் எனக்கு. ஆமா தூங்குறதுக்கு முன்னாடி லைட்டா எரியுமா, தூங்கிட்டு அப்புறம் காலையில வந்து பளபளக்கும் சர்மம். நீ அதான் இப்போ அது ரெகுலரா ரொட்டீனா பண்றீங்க? நான் மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் போடுறேன். எங்க வீட்ல தான் இருக்கு. ஓகே. வந்து ஸ்கின் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஆமா ஆமா வெரி எக்ஸ்பென்சிவ். லைக் நான் வந்து எங்க வீட்ல ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் இருக்கு. நான் மாய்ஸ்சரைசர் 300 ரூபாய் இருக்கும். 900 rupees bro. மாய்ஸ்சரைசர் எவ்வளவு நாள் வருது அது? எவ்வளவு நாள் வருது? நான் ரொம்ப நாளா போட்டுட்டு இருக்கேன். ரொம்ப நாளா இல்ல அதுல ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கும். பெரிய டப்பா. ஆனா நான் ரொம்ப க்ரீம் தானே, ஏன்னா வாழ்க்கை முழுக்க நான் யாரையாவது க்ரீம் போட்டு பார்த்துட்டு ஸோ ஆஃப்டர் ஆல் ஒரு க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுனேன். ஓ இட்ஸ் ரொம்ப நாள் வருது அது. நான் இது வரைக்கும் வாங்கல. நான் ஆரம்பிச்சு ஒரு 6 months இருக்கும்.
நீ ஸ்கின் கேர்லாம் பண்றீங்க? நான் வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் சின்ன வயசுலேருந்து. ஏன்னா எனக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும் இங்கெல்லாம். ஸோ அம்மா தான் வந்து மாய்ஸ்சரைசர் போடு அப்படின்னாங்க. ட்ரை ஸ்கின், எனக்கு ஃபேஸ் மட்டும் தான் ஆயிலி. மற்றபடி காலேஜ் போகும்போது நிறைய பண்ணேன். அது ஒரு ஆக்சுவலாக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பாடி ஸ்ப்ளாஷ் என்னென்னமோ இருக்கும், சென்ட்லேயே ஒரு 5-6 வகை இருக்கும், எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று குட்டி குட்டியாக இருக்கும். இருக்கிறதுல சின்ன சின்னதாக வாங்கிட்டு அப்புறம் மாய்ஸ்சரைசர் வந்து அப்புறம் பாடி பட்டர் அப்படின்னு ஒரு விஷயம், எல்லாம் ஒன்று தான். என்ன அது கொஞ்சம் பாடி பட்டர்னு வச்சா நீங்கள் ஃப்ளேவர் வச்சு எக்ஸ்பென்சிவ், ஆனால் அதில் ஸ்மெல்லு அந்த ஃபீல்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் வேறு என்ன தலைக்கு வந்து வேறு ஏதோ லிவான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று இருந்துச்சு, அது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நிறைய இருந்துச்சுங்க, அது காலேஜில் எக்ஸ்ப்ளோர் பண்ண அவ்வளோதான். பட் தென் ஐ ரியலைஸ் தட் தோஸ் ஆர் வெரி ஹார்ம்ஃபுல் டு யுவர் ஸ்கின். பிகாஸ் விமன் இன் மை காலேஜ் ஆர் வெரி, காலையில் இதுக்காகவே சீக்கிரமாக இந்த 9 o'clock காலேஜ்னால் 7-7:30 மணிக்கு தேல் சிட் ஃபார் மேக்கப் அண்ட் ஆல் தட். காலேஜ் வரத்துக்கு முன்னாடியே சில பொண்ணுங்களாம் பயங்கரமாக ரெடி ஆகிட்டு வருவாளுங்க. ஸோ இட் வாஸ் அ திங் இன் மை காலேஜ் ஜென்ரலி. அதுக்கப்புறம் 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து சும்மா தான் சும்மா இது ஒரு ஹைப்பு தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. இந்த பாத்ரூம் கை கழுவல அந்த சோப் போட்டு அனிருத் சொல்றாங்க ஸ்கின் கேர் ரொட்டீனா, நீங்க யார்கிட்ட பேசுறீங்க தெரியுதா? ஆமாமுங்க. எனக்கு மாய்ஸ்சரைசர் மட்டும் சின்ன வயசுலேருந்து வந்ததுனால எனக்கு அது பழகிடுச்சு. நீ இல்லை ப்ரோ, எனக்கு ஆக்னி, சிஸ்டிக் ஆக்னி நிறைய இருந்துச்சு. ஸோ வந்து டாக்டர் ஒரு வைட்டமின் டேப்லெட் ஒன்று கொடுப்பாரு. அது வந்து மாதத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி போடுவேன், அவ்வளோதான். மற்றபடி ஸ்கின் கேர் அது போட்டாலே கொஞ்சம் அந்த ஆயிலெலாம் கண்ட்ரோல் ஆயிரும். மற்றபடி 1 வருஷத்துக்கு முன்னாடி when I was going out with a girl, அவங்க வந்து ஏதோ ஆர்டர்லாம் பண்ணுவாங்க, பயங்கரமாக இருக்கும். அந்த டப்பா திறந்தால் ஏதோ ஒரு ஐட்டம் இருக்கும், அதை போட்டு தூங்குன்னுவாங்க. ப்ரோ டென்டிஸ்ட் வந்து நைட்டு பல்லுவலுக்கு அப்படின்னு சொல்கிறதே வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் ஒரு 5 வருஷமா தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே அறங்குறையாக வளைக்கு இதை வந்து உட்காந்து ஒரு வேலையாக செய்யணும். செய்கிறவங்கள பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு வந்து ஐ ஹாவ் வெரி பேட் ஸ்கின். ஆனால் நல்ல ஸ்கின் இருக்கவங்களே வந்து மெனக்கட்டு really trying to but the way I look at it, skincare is more a productive game than an improving game. இருக்கு. ஏன்னா நான் என்ன பார்க்குறேன்னா, அட்லீஸ்ட் இந்த குட் ஸ்கின் கேர் இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது அவங்க நிறைய ஹை ப்ராடக்ட்ஸ் இருக்கும், எல்பி லைக் இது பண்ணால் சரியாயிடும், அதெல்லாம் எதுவும் சரியாகாது. என்ன சொல்கிறது, லைக் இப்போ ஹேர் ஃபால், எனக்கு ஹேர் ஃபால் நடந்துட்டு இருக்கும்போது பிஃபோர் ஐ வென்ட் ஃபுல்லி பால்ட், the game was to protect what you have. They said you cannot, like it will very difficult, you can't reverse. So everything was in that angle only. Okay. So that point only, like அதெல்லாம் எனக்கு நல்லா ஆனா they'll give you hope. அதுல இதெல்லாம் சரியாயிடும். அது அப்புறம் நான் ஒரு படிச்சு நீங்கலாம் உளறீங்களா எடுத்து ட்ரிம்மரை எடுத்துட வேண்டியது. So same thing with skin care. So like நீங்க ரெட்டினால் கூட போட்டா like you might like இந்த lines எல்லாம் குறையும், but like when you're like 60 and don't have any lines, it look nice. Okay. அந்த இதுல தான் பாக்கணும். Okay. So நான் ஒரு 45 வயசுல ஆரம்பிச்சலாம் போதும் அப்படி நான் முடிவு பண்ணிட்டேன். Okay. I look 45 and 60. எனக்கு இந்த ஹேர் ஃபால்மே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மை டயட். அது நான் வந்து சில என்னோட உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நான் வந்து இந்த ட்ரையல் அண்ட் எரர்லாம் நிறைய பண்ணுவேன். நீங்க தான் ஆரண்டி இல்லப்பா. இது சாப்பிட்டா இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது, இந்த வாரம் எப்படி போகுது, அப்புறம் அதை கட் பண்ணா எப்படி. ஸோ இஃப் ஐ ஹாவ் a lot of protein, எனக்கு வந்து இந்த முடி கொட்டுறது கம்மியாகுது. அந்த வாரம் நான் ப்ரோட்டீன் சாப்பிடல அப்படின்னா லிட்ரலி அது ஜாஸ்தி ஆகிற மாதிரி. இதில் வேறு இது இருக்கிறதுலே பெரியதுன்னா, எனக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சு, நீ ஜிம் போகிற, ஜிம் போய் ப்ரோட்டீன் சிக்கன் சாப்பிட்றல, அதனால தான் உனக்கு முடி கொட்டுது அப்படின்னு சொல்லி ப்ரோட்டீன் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ். எல்லா ரிலேட்டிவ்ஸும் எங்கள் அம்மாலாம் கன்வின்ஸே பண்ணிட்டாங்க. அப்புறம் டெர்மட்டாலஜிஸ்ட் தான் make sure you have a lot of protein in your diet. And நான் வந்து சின்ன வயசுல எனக்கு கீரை பிடிக்கும். பாப்பா இத Sailor Man சாப்பிட ஆரம்பிச்சேன். அப்புறம் கருவேப்பிலை வந்து எல்லாம் ஒதுக்கி வைப்பாங்கல, நான் வந்து சாப்பிடுவேன். கருவேப்பிலோட டேஸ்ட் பிடிக்கும். எனக்கு கருவேப்பிலை பிடிக்கும். பொடிலாம் எனக்கு பிடிக்கும். அது காய வச்சிட்டு அப்புறம் பொடியாக்குனா செம்ம. சோ எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமான ஸ்கின்னோ, எனக்கு முடி எனக்கு 9ஆம் கிளாஸ்ல இருந்து கொட்ட ஆரம்பிச்சது. ஸோ நான் ஐ தாட் பை த டைம் ஐ ஹிட் காலேஜ் ஐ பி பால்ட். பட் ஆகலை. எனக்கு என்னடா அது அப்படின்னா, ஸோ மேபி இந்த கருவேப்பிலை எல்லாம் சாப்பிட்றதுனாலயா இல்லை. ஆனால் ப்ரோட்டீன் சாப்பிட்டா ஐ கேன். நீங்கள் சப்ளிமெண்ட் எடுப்பீங்களா ஜிம் போன? நான் ஒரு காலத்தில் சப்ளிமெண்ட் எடுத்துருந்தேன். அப்போ வந்து ஐ தாட் ஐ ஹேட் இன்னும் கொஞ்சம் டென்சர் ஹேர். வே ப்ரோட்டீன். இது ஒரு மெடிக்கல் அட்வைஸ் இல்ல, நாங்க ஏதோ எங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கோம். நாங்க யாருமே எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் எக்ஸ்பர்ட் போட்டு சுத்திட்டு இருக்கோம். ப்ளீஸ்
லாயர்ஸ் கூட்டு வந்துடாதீங்க. இல்ல அந்த மெட்ரோசெக்சுவல் மென்னை பத்தி பேசும்போது இந்த டாபிக் வந்ததால நாங்க பேசிட்டு இருக்கோம். ஒரு ஃபெலோ மெட்ரோசெக்சுவல் மென்னா எங்களோட காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவியா மாட்டியா? மாட்டேன். நான் வந்து முகத்துக்கு இந்த பைத்தம் பருப்பு அந்த மாதிரிலாம் பேர் சோப் பேர்ஸ் கிடைக்கலன்னா சிந்தால் அக்களுக்கு என்ன போடுறேன்னா You're all bar of soap guys. Mysore sandal soap. Yeah. Classic. That actually it's a very good soap. நான் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு I really like Mysore. ஏன்னா உங்களுக்கு ஸ்மெல் வரும், like it actually fragrant and it'll rip your skin, like அப்படியே உங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின். ஓகே ஓகே. எங்க வீட்ல எல்லாம் டவ் தான் யூஸ் பண்ணுவாங்க. டவ் பண்ண சோப் போட்டு குளிச்ச மாதிரி இருக்காது. ஆமா ஆமா ஆக்சுவலி ஆமா. சோ இது வந்து ஏன்னா it will moisturize your skin. சோ சோப் சொன்னா போட்டு எனக்கு வந்து அப்படியே லைக் ட்ரை, அதுக்கு அப்புறம் நான் மாய்ஸ்சரைசர் அது மேல போடுவேன். சோ it will be like குளிச்சிட்டு க்ளீன் ஆயிட்டு மாய்ஸ்சரைசர். Actually synthol also is very good. The old synthol and the red color packet la varum. Green color synthol. ஆமா that is also very good for skin ன்னுவாங்க. அது ரொம்ப ட்ரை ஆயிரும்டா. கையெல்லாம் அப்படியே வெள்ளை வெள்ளையா திட்டு ஆயிரும். நான் அது இல்லாட்டி இப்போ மைசூர் சாண்டல் இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இருந்து ரூமே வந்து ஸ்மெல் ஆகுது மைசூர் சாண்டல். எங்க தாத்தா மைசூர் சாண்டல் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா அந்த ஜெனரேஷன் பீப்பிள் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு நாஸ்டால்ஜிக். ஊருக்கு போய் குளிச்சா மைசூர் சாண்டல் குளிப்போம். இது வேற இருக்கும். கோகுல் சாண்டல் பவுடர் வேற இருக்கும். மைசூர் சாண்டல் சோப். அப்புறம் கோபால் பல்பொடி. கோபால் பல்பொடி. மீராசிகாய். ஆமா அத நான் யூஸ் பண்ணதில்ல. நான் சீக்கா ஆக்சுவலா எங்க அம்மா சைட்லலாம் அம்மாவோட அம்மா இதெல்லாம் அந்த அரைச்சு சீக்கா அரைச்சு ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் காய வைக்கணும் அந்த மாதிரி தானே. ஆமா ஆமா ஆமா. அதான் எனக்கு சீக்கால நுரைய வராதுல்ல. ஆமா ஆமா. அது ஏன் போய் ஒட்டிக்கும். ஒட்டிக்கும் வராது. அப்புறம் அது டாண்ட்ரஃபா சீக்கா அது இங்க எங்கேயாவது இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்து சொல்லுவாங்க, ஏய் அது சீக்காடா டாண்ட்ரஃப் கிடையாது அப்படின்னு. கல்ச்சர்டா. ஃபன். யா. ஸோ அது அப்புறம் வேற நிறைய வந்து ஃபேஷனா பேசிட்டோம்ல இன்னைக்கு. ஆமா. பொலிட்டிக்கலா ஏதாவது போகணுமா? எதுக்கு ஆரஞ்சு கலர் சட்டை போட்டுருக்கீங்க? இல்ல ஏய் திஸ் இஸ் பஞ்சமிட்டாய் ஆரஞ்சு மேன். இல்ல நான் வந்து ஒன்னு பேசணும்னு இருந்தேன். ஆண்ட்ரூ டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ அவர் என் லுக்கே ஸ்பாயில் பண்ணிட்டாருங்க. நான் மொட்டை போட்டு தாடி வச்சதுனால நீங்களும் ஆண்ட்ரூ டேட் ஃபேன். அப்புறம் டேய் நான் அப்படிலாம் இல்லடா, ஏன் அப்படி பண்றீங்க? Not a fan. Okay. நீங்க ஃபேனா? இல்ல I'm not a fan. But certain things he's வந்து right. வீடியோஸ்ல பாக்கும்போது this guy makes sense in மாதிரி சில certain things he makes. But I think that's like he's just saying things that make sense. He is not making sense. Probably. I don't know. We don't know how he is in real life. And maybe this is all a setup for him to make money. I think or maybe the examples that he gives to prove his point could be wrong. வேணும்ட்டே provocative கூட அதெல்லாம் I'm convinced that is he's in for the game. அவர் வந்து ஒரு நான் வந்து சமுதாயத்தை மாற்ற போறேன், நான் நல்லவன் அப்படிலாம் இந்த விளையாட்டுக்கு வரல அவரு. Because அவர் நிறைய விஷயம் வந்துட்டு நீ ஒரு ஆம்பளை அப்படின்னா நீ இது பண்ணல அப்படின்னா நீ ஒரு லூசரா, நீ ஒரு கேவலமான ஆளு. he caters to the இந்த டெஸ்பரேட்டா எனக்கு வந்து இந்த பொண்ணு கூட பிரேக்கப் புலம்புறாங்க இல்லீங்களா. he targets them. And I think இப்போ men ரொம்ப புலம்புறாங்க because first time they are not as empowered as they used to be. Yeah exactly. எனக்கு நோ சொல்லிட்டாளா and they are not able to handle it. எனக்கு பிடிச்சா போதாடா. I'm entitled to yes இல்ல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்றேன், நான் எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கேன், எப்படி வேணாம்னு சொல்லலாம். சில வீடியோஸ்லாம் வெரி கிளவர்லி he speaks about Indian joint families. அது சம லைக் டெமோகிராஃபி அப்பீல்ல. அது கரெக்ட்டா நான் யூகேல இருக்கும்போது ஒரு சர்தார் ஃபேமிலி இருந்தாரு. அவங்க வந்து எல்லாம் ரிசோர்சஸ் பூல் பண்ணுவாங்க. அதெல்லாம் சொன்னோடனே நம்ம வந்து ஜாயிண்ட் ஃபேமிலிடா நானே தானி. இது என்னன்னா இது வந்து என்னோட தாத்தா என்னோட அப்பாக்களுக்கெல்லாம் இருக்க ஒரு இது. நீ வந்து தனியா போக வேணாம், நீ வந்து இங்கேயே இருந்தனா ரிசோர்சஸ் நீ சேவ் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் நம்மளால கரெக்டா ரிசர்ச் பண்ற. அப்படி இன்னொன்னு வந்து என்னன்னா இது நோட்டீஸ் பண்ணிருக்கேன். இப்போ என்ன சொல்றது, அது கரெக்டா பேக்கேஜ் பண்ணி மாடர்ன். இப்போ என்ன சொல்றது, அப்ப என்ன சொல்லுவாங்க, கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், இப்போ மேன்ஷன் வாங்கலாம், புகாட்டி வாங்கலாம். லைக் he gets it. So how like அந்த people are like இப்போ அந்த implicit bias இருக்கும்ல, maybe they are actually
ஒரு அந்த செட்டப்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அண்ட் நாட் த செட்டப் இஸ் ராங், பட் தேர் ஃப்ரீ டு டூ வாட் தே வாண்ட். அப்போ அந்த நிலைமையில இருக்கவங்க when you repackage it like this, நமக்கு அப்பவே இது தெரியும், அப்போ இதுதானே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் தட் அப்பீல் இஸ் டெஃபினெட்லி தேர். லைக் நீங்க அவர் கான்டென்ட் கன்சியூம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரு மாய வலைக்குள் விழுந்து விட்டீங்க. அது என்னமோ நான் ஒத்துக்கிறேன். அது ஆக்சுவலா இப்போ அந்த அந்த ஜோ ரோகன், ஜார்டன் பீட்டர்சன், டேட்டு கொஞ்சம் வஸ்ட்னு வச்சுக்கலாமே. இவங்க இதுல ஓரளவு ரோகன்லாம் வந்து முன்னாடி விட இப்போ ரோகன் என்ன செய்யறதுல மெலோட அந்த அளவுக்கு. See, Rogan didn't take himself seriously and he was very open about it. But because he became big, other people started taking him seriously. அவர் வந்து I don't know how to feel about this because he does have power. So is he taking responsibility or he should have completed it? இல்ல, other people taking me seriously is their problem. நான் ஜாலியா தான் இருப்பேன். அப்புறம் அந்த ப்ராப்ளம் அந்த ஸ்பாட்டிஃபை போயிட்டு he apologized இப்போ கேன்சல் கல்ச்சர் பயந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், ஒரு இது ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். And with JP, but I think with Jordan Peterson, I actually love his old content. பழைய content செமையா இருக்கும். இப்போ ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி எவாஞ்சலிஸ்டா மாறி ரொம்ப ரைட் விங் ரைட் விங் கூட I don't have problem with right wingers. I don't agree with them, but எப்ப நீ அப்படி யோசிக்கறேன்னா யோசிச்சு போ. அதான் இது. But he's like very like கடவுள்னால தான் எல்லாமே. Like you have to understand the Bible was பைபிள் நிறைய சொல்லிருச்சு அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப. அதாவது பென் ஷப்பீரோ இருந்த மாதிரி இப்ப இவங்க வந்து ஜாயின் ஆகறாங்க லைட்டா. ஆமா, நம்ம பென்னி ஜார்டன் எல்லாம் சேர்ந்து. But I also think இது is a personal opinion. I don't think this is correct and like I think he's not handling it like fame நிறைய வந்துருச்சா. I don't know how he's Jordan Peterson. Yeah, I think so. Okay, I could be wrong. And இன்னொன்னு நான் ரீசெண்டா நோட் பண்ணது வந்து முன்னாடி வந்து நம்ம அந்த LGBTக்கு வந்து நிறைய people were empathizing and supporting LGBT a lot. அந்த இது இப்போ வந்து they like கொஞ்சம் ரெபல் ஆகுறாங்க, கொஞ்சம் இதுவாக ஹாஸ்டைல் ஆகுறாங்க அவங்களுக்கு இதுவா. முன்னாடி வந்து தேவர் கொஞ்சம் டு மேக் ஃபன் ஆஃப் தெம் ஆர் டு அவங்கள எதிர்த்து பேசுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. பாவம், அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு. ஐ மீன் இட்ஸ் நாட் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரிலாம் பீப்புள் ரேலிட் பிஹைண்ட் தெம். இப்போ வந்து ஸ்டார்டிங் டு கொஞ்சம் அகெயின்ஸ்டாக பேசுகிற மாதிரி ஒரு overall trend la. No, but I just think this is the internet going through a cycle. இப்போ வந்து எப்படின்னா like I think internet in the I'd say 2008 2010 க்கு அப்புறம் it was the left. அப்போதான் these left wing like இந்த LGBTQ இருக்கட்டும் or pro choice ideas இதெல்லாம் வந்து ஒரு விஷனரி ஐடியாஸ். அதுதான் சைக்கோ மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கான், ஆம்பளை காண பண்ண போறானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. those were the Jordan Petersons, Joe Rogans of those days. அது மெயின் ஸ்ட்ரீம் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கலி ஒரு கவுண்டர் பேலன்சிங் ஃபோர்ஸ் இருக்கும். I think for the next 10 years it will be like this and then we'll go back. Right, so people want to அந்த ரெபல் பண்ணாதான் நம்ம வந்து தனியா இருக்கோம் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து மெஜாரிட்டி என்ன நீங்கள் சொன்ன மாதிரி தான் மெயின் ஸ்ட்ரீம் வந்து இப்போ எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மெஜாரிட்டி வந்துட்டாங்க. ஸோ நான் இப்போ அதை எதுக்கு பேசுகிறேன் அது பிகாஸ் the idea of feeling different and like ஒரு போராளி மாதிரி இருக்குல்ல, அதுவும் ஒரு ஐடியாலஜி தானே. இப்போ என்ன இன்டர்நெட்ல you can't say anything against the LGBT community right now இல்ல. like நீங்க ஒரு CNN வேலை பார்க்குறீங்க, you can't say anything transphobic or like okay CNN அதனால ஒரு மேஜர் யூடியூப் பர்சனாலிட்டி நீங்க கேன்சல் ஆயிடுவீங்க. So if you're the think if your whole personality is நான் கவுண்டர் ஃபோர்ஸா தான் இருப்பேன் நீங்க இப்படி தான். like I think the internet's very like to be on the internet it's very appealing to be the counter force. So வந்து நீங்க ஜாலி fun. So I think அப்படி இருக்கலாம். எனக்கு one thing is very confusing is the difference between sex and gender. I've never been able to understand the difference exactly. Because sexes வந்து ரெண்டு தான் இருக்குன்றாங்க இல்லைங்களா டெக்னிக்கலி, இல்லை அது மூணு இருக்கா? I think இல்லை செக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் first of all like இது I think there's a big lexicon problem. இது வந்து எல்லாருக்கும் I think if you sort of like sit and talk about the ideas ஓரளவுக்கு ஒரு மிட் பாயிண்ட் ரீச் பண்ணிடலாம். நீங்கள் இந்த வார்த்தைகள் தான் இது மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுனால தான் ப்ராப்ளம் வரும். பட் ஃப்ரம் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் செக்ஸஸ் ஆர் அசைன்டு பர்த். அதுதான் உங்களுக்கு செக்ஸ். அந்த குரோமோசோனல் லைக் when you were born உங்களை மேலா ஃபீமேலான்னு சொல்கிறாங்கல்ல, that is what people usually talk about sex. Okay. But gender is expressive. So அதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, எனக்கு ஒரு செம்ம ஹோமோஃபோபிக்கான ஃப்ரெண்ட் இருக்கான். ஓகே, ஸோ அவன் வந்து என்ன சொல்லுவான், நான் வந்து இதில் என்னடா இது அது என்ன ஆம்பளை பொம்பளையா வருது வந்து மச்சி இப்போ நான் வந்து இருக்க உனக்கு ஒரு சேலை கட்டி விட்றேன், சேலை கட்டி விட்டுன்னு இந்த நட அப்படின்னு சொல்லிட்டேன். உனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல. Imagine if a guy felt that they're wearing boy clothes but they don't feel that they're wearing சேலை. அதுதான் ஜெண்டர் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன்.
So I felt that was I wouldn't say he was like but he's like okay அவன் திட்டல திருப்பி. So I was like maybe this is a good way to explain it. So it depends on more like இப்போ நான் வந்து மேலாக இருந்து I feel more comfortable wearing a woman's clothes, so I would identify myself as a woman இல்லைங்களா? In that case it same goes for the if I am a male, sex male, born male அதே மாதிரி அந்த opposite. But what is confusing for me is going beyond that, and there are places where எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. non-binary எனக்கு அது புரியவே இல்லை. எனக்கு வந்து I'll talk about சொல்றது நீங்க வந்து எனக்கு அது எப்படி புரியுதுன்னா and I have some non-binary friends, they don't like it if they are perceived as this person I'm talking about is only one person. So இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை ஒருத்தங்க ஆம்பளையா பார்த்தா பொம்பளையா பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இப்போ நம்ம வந்து let's say sometimes you want to be very macho, you wear like one leather jacket, aviator கண்ணாடி, பைக், ஆம்பளை அப்படின்னு சுத்திட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி so that is like an extreme identity, like you want to be perceived as like one manly man, an alpha male, whatever annik that could also be like a coat suit or annik definition edu manly mano you want to be perceived as that, so you're dressing like that. Similarly maybe the feminine side can be wearing a dress or this thing. They will avoid that identity at all costs. So there can be like an androgynous oversized clothes, baggy pants, or medium haircut. So and then அது எப்படி பார்க்க. ஸோ பேசிக்லி I usually இன்வெர்ட் பண்ணி விட்டு எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. rather than wanting to feel like a man or a woman, it's that not wanting to feel like a man or a woman க்கு you get pushed. That's how I feel. எனக்கு ஒரு நான் லைக் ஒரு born gender person எனக்கு அப்படிதான் I started understanding it, and அப்படி பேசும்போது நல்லா புரிஞ்சிச்சு. Okay, because in college படிக்கும்போது I had friends who were gay and lesbian, so I was able to understand what it was and what they feel exactly. எனக்கு இந்த side of the இப்போ இங்க வரும்போது the world has come here எனக்கு I keep it simple, like it's like கேபர் வாசுகி சொன்ன மாதிரி தான். வா வா வாமா ஓகேன்னு சொன்னா ஓக்லஹோமா பட் என்னன்னா எனக்கு அது விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் எனக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா சொன்ன மாதிரி காலேஜ்ல we had gay and friends, and I could ask them why, what, and they were able to explain, so I was able to understand. So அதுவுமே எனக்கு கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கு. So காலேஜ்ல இருக்கும்போது we could talk to them and they were ready to answer questions without getting offended or நாங்க ஹெசிடேட் ஆகாம கேட்குற அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்தோம். நம்ம அந்த ஆரா இருந்துச்சு. இப்போ வந்து டிரான்ஸ்ஃபோபிக்ன்ற டேர்மை ரொம்ப லூஸாக யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு வந்து இப்போ எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியன் இருக்குன்னே வச்சிங்களேன். இப்போ நான் வந்து இஃப் தட் பர்சன் வாண்ட்ஸ் மீ டு கால் தெம் அ தே ஆர் தெம் ஆர் ஷீ ஆர் ஹர்னா, இஃப் ஐ டோன்ட் வாண்ட் டு கால் தெம் தட். காலேஜில் இருந்த வரைக்குமே கூட we had that dialogue. Why do you not want to call me that? or நான் என்னோட ஒப்பீனியன் சொல்லுவேன், அவங்க ஒப்பீனியன் சொல்லுவாங்க. மேபி இப்போ கிரிக்கெட் ஆடும்போது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு வேறு டீமில் இருந்தால் அடிச்சுப்போம்ல, பட் இந்த எண்ட் ஆஃப் த டே வாட்டர் பாக்கெட் வாங்கி குடிச்சிட்டு போயிடுவோம். ஸோ அந்த இது இருந்துச்சு. I was comfortable expressing my thoughts and that guy or the girl the same. பட் ஆனால் இப்போ வந்து நம்ம ஏதாவது நமக்கு ஒன்று தோணுது, நான் உனக்கு கேட்குறேன், நான் ஏன் உன்னை தேன்னு கூப்பிடணும், தெம்னு கூப்பிடணும், இல்லை நான் பைனரினா என்ன மேட்ரு, இல்லை நான் ஒத்துக்கலாமா, நாட் கன்வின்சிங், ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட் அப்படின்னும் போது இல்லை நான் ஒத்துக்கல, என்னால் ஒத்துக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது they come up with a label. இவன் டிரான்ஸ்ஃபோபிக்காக இருக்கான், இவன் ஹாஸ்டைலாக இருக்கான் அப்படின்றது. Maybe that's the dialogue as opposed to in the name of empowering them. ஆமா அது ரொம்ப ஓவர்வெல்மிங்கா எனக்கு தோணுச்சு. இப்போ அப்படி இருக்கு. I agree with you. I think like the community இருக்க ஒரு because this is the best it's ever been for LGBT, for the LGBTQ community, right? So அது வந்து like ஒரு good or bad, it's a fact அப்படி நான் சொல்றேன். like நீங்க வந்து like நீங்க ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல there are definitely pockets of safe spaces where you can tell them that this is your concern. அதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். டெஃபினெட்லி இட்ஸ் நாட் as prevalent. மெட்ரோ சிட்டிஸில் மட்டும்தான் இருக்குது, அதெல்லாம் கரெக்ட் தான். இட்ஸ் அ வெரி urban phenomenon. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, அதனால் த கன்சர்ன்ஸ் இப்போ ஒருத்தங்களுக்கு பிரச்சனைனா முன்னாடி பீப்புள் ஃப்ரம் த கம்யூனிட்டி தான் போய் நிற்பாங்க. சாதாரண ஆலைஸ்
இல்ல. ஸோ ஐ திங்க் இப்போ வந்து அந்த கூட்டம் வந்து நிறைய இருக்கு அண்ட் தே மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் த. இப்போ நீங்க வந்து என்கிட்ட கேட்குறீங்க உன்னை ஏன் அதேன்னு கூப்பிடணும், நான் வந்து உங்களுக்கு கிறிஸ்டின் பண்ணிருக்கலாம். அவங்க எவ்வளவு தைரியம் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அந்த அந்த ஆட்டிடியூட் ஐ ஹவ் சீன். பிகாஸ் அவங்களுக்கு வந்து கான்டெக்ஸ்ட் இல்ல பாசம் இருக்கு. சோ எனக்கு என்னன்னா இதே எனக்கு ப்ராப்ளம் தான் அந்த ரிலீஜியஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லைக் உண்மையிலேயே இந்த படத்துல ஹிந்து முஸ்லிம் ஒன்னா இருப்பாங்க அதெல்லாம் இப்போ எல்லாம் வெரி டிஃபிகல்ட் ஆயிடுச்சு பாஸ். சோ அதேதான் நீ என்ன சூஃபி பாட்டு கேட்குற நீ என்ன முசல்மான் சாப்பிட்றா. அதான் இப்போ எனக்கு வந்து ஃபார் மீ டு ஹேவ் அ டயலாக், கடவுள் இருக்காரா இல்லையா, இல்லைன்னா ஏன் இல்லை, இருக்காருன்னா ஏன் இருக்காருன்றது ஒரு டயலாக் இருக்கணும்னா எனக்கு பேச நீ அலோவ் பண்ணும், என்னை பேச விடணும். நீ அதுக்கு முன்னாடியே நீ வந்து ஒரு ப்ரெஜுடிஸ்டா இல்லை நீ ரொம்ப சென்சிட்டிவாக நீ என்ன பேசக்கூடாதுன்னு அடித்தாலும் எனக்கு ப்ராப்ளம் தான். நீ சென்சிட்டிவ் ஆனாலும் என்னால் பேச முடியாது. இட்ஸ் நாட் லைக் ஸோ எனக்கு வந்து அந்த இடத்துல தான் இப்போ வந்து லைக் அதனால தான் இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் நாட் ஏபிள் டு எம்பத்தைஸ் வித் த LGBT community probably don't have a big problem with them. They just want to know or they just want or they have a different opinion. They don't comply with what they're saying. எனக்கு வந்து நீ சொல்றதுல பெருசா எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்றதையும் நீ ஏத்துக்கணும்ல. இப்போ நீ என் டிஷர்ட் உனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் வந்து ஆமா சரிங்க நான் மேபி அடுத்த கலெக்ஷன்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம். நான் வந்து எப்படி என் டிஷர்ட்டை நீ பிடிக்கலன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்க முடியாது. லைக் ஒரு ஹெல்தி டிஸ்அக்ரிமெண்ட்டுக்குரிய ஸ்பேஸ் குறைஞ்சிருச்சு. ஸோ அதுதான் எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து வெளியில் வந்து ஒரு ரெபல்லாக இருக்கணுன்றது அது இருக்குது. அது ஒரு குரூப் பண்ணிட்டு இருந்தாலுமே நான் ஒரு விஷயம் வந்துட்டு டிஸ்அக்ரி பண்ணுறேன், நான் ஒரு விஷயம் வந்துட்டு பேச வரேன், ஆனால் நீ அதை என்னை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபோபிக்னு சொல்லிடுற இல்லை ஹாஸ்டைலாக பிஹேவ் பண்ணுறான்னு அப்படி சொன்னோடனே நான் ஐயோ சரி என்ன விட்டுருங்க நான் அவங்ககிட்ட பேசலை, நான் அந்த ஓரமாக அப்படி இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஐ திங்க் அது வந்து ஐ திங்க் டூ திங்ஸ். ஒன் மெயின் ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. தி LGBT conversation is almost mainstream now, so it's politically relevant. If anything is politically relevant நீங்கள் வந்து ஒன்று அங்கே இல்லை இங்கே முடிவு பண்ணுங்க. இந்த நான் முடிவு எடுத்துட்டு இருக்கேங்க அப்படிலாம் இந்த புஷ் சொல்லுவார்ல, அமெரிக்கா கூடயா அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்ட் தான் முடிவு பண்ணு. ஸோ ஐ திங்க் அது பிகாஸ் ஐ திங்க் தட் பிளேஸ் அ பிக் ரோல். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அண்ட் லைக் மோஸ்ட் ஹியூமன்ஸ் தெரியலன்னா எதுக்கு ஒத்துக்கணும், என்ன சொல்றது, இது என்னன்னே தெரியாம நான் எதுக்கு இது சூப்பர்னு சொல்லுவேன் சொல்லாம. இப்போ நம்ம ஏத்தியசம் கூட எடுத்துக்கிடுங்களேன். Probably think a lot of people are probably atheists, or at least they are not religious. They may have some spiritual like religious inclination, but we explain anani atheist இல்லையாப்பா என்ன நீ கடவுள் என்ன சொல்லுற. I think அந்த analogy and I think is the problem, not a problem, like the community definitely like we need to like work on some like we need to recognize this is a problem and work கொஞ்சம் பெட்டரா. அது கரெக்ட் தான். அது நான் வந்து லைக் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்க விஷயம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்க பேசிட்டாங்க, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், ஐ மீன் ஆக்சுவலி அக்ரி வித் யூ ஒன்ஸ் யூ எக்ஸ்பிளைன் இட் அந்த மாதிரி ஒரு. பட் நீ வந்து எனக்கு நான் அறியாமலே பேசுனதுனால கோச்சிக்கிட்டு போனா ரொம்ப கஷ்டம். லைக் இது வந்து உனக்கு ஒரு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யூ ஆர் வெரி வெல் எஜுகேட்டட் அரௌண்ட் த சப்ஜெக்ட், பட் டு பி என்டைட்டில் பி லைக் இது நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா, சோ எல்லாரும் இத பத்தி படிச்சிருக்கணும். அது வந்து எக்ஸாக்ட்லி ஆமா ரொம்ப அது ரொம்ப you are only not creating a space for conversation. They know what it is but we don't know. சோ அந்த ஒரு காமன் எம்பதி நாம எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட்ல தெரிஞ்சிருக்காது தானே இது என்னன்னு சொல்லிட்டு லைக் எனிதிங் இன் லைஃப். சோ அப்பொழுது வந்து அவங்க வந்து சரி நம்ம பேசி பாப்போம், ரைட்? கரெக்ட். ஆமா, பிடிக்கல பட் we still like to throw fists constantly is not a good for any ideology. அந்த சைடுல இருக்கவங்க இந்த சைடுல இருக்கவங்க. The point is people get offended very easily where and I think that's because political relevance nala and it goes to a different level of argument after that. So I think on the political relevance குறைச்சிட்டு if you have the conversation stakes go down. Like இப்போ வந்து because இப்போ நான் வந்து like let's say நான் என்ன சொல்றது like ஒரு சேம் டீம்ல இருந்துக்கிட்டே நான் வந்து இது தப்பா பண்றோம் அப்படி சொல்றேன்னு வைங்களேன். But if it's a politically relevant thing, open ah solla mudiyadhu because that is capital for the opponent. Like for example na idu atheism pathi pesumbodhu na நம்ம ஊர்ல நல்லா I will point out the problems in like Hinduism, right? ஏன் நீங்க இஸ்லாம் பத்தி தப்பா பேச மாட்டேன்னு கேட்பாங்க. வந்து இருக்குடா, I in fact have like major problems with some of the things that religion, but
அதை நான் ஓப்பனாக பாயிண்ட் அவுட் பண்ணிட்டா தட் பிகம்ஸ் கல்ச்சரல், தட் பிகம்ஸ் கேபிட்டல் ஃபார் த சங்கீஸ். ஸோ எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதை நான் பார்த்து தான் அதை பற்றி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எனக்கு அந்த கொஸ்டின் இருக்கு. சி நான் இவங்கிட்ட கூட கேட்டிருந்தேன், குமார்கிட்ட கூட கேட்டிருந்தேன். சி இஃப் யூ ஆர் an atheist, you will have to place the same sort of criticism to all the religions equally. எல்லா ரிலிஜன்லேயும் இது இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ட்ராபேக்ஸ் இருக்குது. பட் எனக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு ரிலிஜன்ட்ட சொல்லிவிட்டு இன்னொரு ரிலிஜனை மென்ஷன் பண்ணலன்னா லாட் ஆஃப் அசம்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொடுத்துறீங்க. ஸோ நீ இப்போ ஹிந்துவிசம் பற்றி நான் தப்பாக பேசுகிறேன்னா, ஓகே இவன் வந்து இஸ்லாமுக்கும் கிறிஸ்டியன்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுறான், ஏத்திஸ்ட்ன்ற பேரில் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்படி ஒன்று இருக்குது. இப்போ நான் ஸோ இந்த மாதிரியான ஒரு அசம்ஷன்ஸ் வந்துடும். ஸோ இவங்களோட ஆர்கியூமெண்ட் என்னன்னா, நான் இந்த ரிலிஜனில் தான் இருக்கேன், என்னால் இந்த அது கமல் சொன்னதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம். ஸோ ஐ க்ரூ அப் அரவுண்ட் திஸ் ரிலிஜன், ஸோ ஐ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். இஃப் ஐ ஹவ் க்ரோன் இன் அ முஸ்லிம் நெய்பர்ஹுட், ஐ வுட் நோ வாட் இஸ் ராங் தேர் இன் முஸ்லிம் இஸ்லாமில். அதே ஸோ என்னோட இன்னொரு விஷயம் என்னென்னா, உனக்கு முஸ்லீம்லேயோ இல்லை கிறிஸ்டியானிட்டிலேயோ உனக்கு வந்து குறை கண்டுபிடிக்கிறதுக்கு பிஜேபி இஸ் தேர். Someone has to point out what is wrong happening here also, right? But then இவனோட ஆர்குமெண்ட் என்னன்னா, அப்போ நீ ஏத்திஸ்டா இருக்க அப்படின்னா முஸ்லீம்ல பற்றி பிஜேபி பேசுகிறான்னு அப்போ ஏன் கம்முன்னு இருக்கணும்? யூ கேன் ஆல்சோ வாய்ஸ் அவுட் அட் தட் டைம் ஆல்சோ. ஸோ அதில் எங்களுக்கு இன்னொன்று என்ன தோணுன்னா, ஆஸ் அ மெஜாரிட்டி ஹிந்துஸ் ஆர் அ மேஜர் பாப்புலேஷன் இன் திஸ் கண்ட்ரி. ஸோ வென் முஸ்லிம்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு பாப்புலேஷன் வரானுங்க, மெஜாரிட்டி அளவுக்கு வராங்க அப்படின்னா, தென் ஐ வுட் திங்க் தட் ஆஸ் அன் ஐடியல் ஏத்திஸ்ட், the DMK government that is, they should also speak against Muslim. And same for the Christian. இது என்னோட belief. இதுல எதெல்லாம் உங்களுக்கு எடிட் பண்ணலாம், நாங்க ஃப்ரீ. ஏன்னா என்னோட நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட் வந்து was constantly will Uday say the same thing about Muslims and Christians, will Uday. I like if there is a situation that has happened like this, if there is a Manusmriti or whatever, அது என்ன சனாதன தர்மம் அந்த மாதிரி இதில் இருக்குது, அது ஒரு த்ரெட் மாதிரி வருது அப்படின்னா, he will definitely. Can you say for sure? I am saying for sure he will definitely. As an atheist, I believe, because I believe in. அவ்வளோதான், நான் வேற என்னடா சொல்ல முடியும். என்னால் அந்த ஒரு சிச்சுவேஷன் நீ உருவாக்கி கொடு, உதயா நான் பேசல அப்படின்னா நீ எனக்கு கேள்வி கேளு, அவரை கேட்காத. நான் ட்விட்டரில் போய் ஏதாவது ஒரு 2 வார்த்தை சொல்லியிருக்கிறேன். இன்னொன்று நான் கேட்டேன், நீ why are you getting so offended and why do you feel so insecure when he's questioning that? He doesn't like it, he's questioning it, he's trash talking about it, it's his belief, okay fine. In fact it was an event about trash talking. I mean, it was an event about, we all got together to talk shit and then you're getting angry about talking shit. என்னங்க இது? So like why are you getting insecure about it? அவன் ஓகே அடிக்கணும் அப்படின்னு சொன்னான்னா, அவரோட ஃபாலோவர்ஸ்க்கும் அவருக்கும் வந்துட்டு they're going to find it easy, they're going to do it for them. You are not going to believe in what he is going to say. So why is it so problem for you when he says something? You have a major political party that is ruling the major part of the country right now. Why are you so insecure? இவன் வந்து இல்லைடா, அது நீங்கள் வந்து பொய் பித்தலாட்டம் பண்ணுறீங்க. பொய் பித்தலாட்டம் எல்லா பொலிட்டிஷியனும் பண்ணுறாங்க தானே. எவ்ரி ஒன்ஸ் காட் அன் அஜெண்டா. வை ஸோ ஸ்டக் அப் ஆன் திஸ் அப்படின்னா, லைக் ஐ டோன்ட் ஹாவ் அ ப்ராப்ளம் வித் பிஜேபி அதர்வைஸ். எனக்கு வந்து ஒரு பயம் என்னென்னா, இந்த மாதிரி அந்த ரிலீஜியஸ் ஹார்மனி வந்து அதுதான் பிரச்சனை. எனக்கு அந்த ஒரு பயம் தான். பட் அதர்வைஸ் ஐ டோன்ட் ஹவ் ப்ராப்ளம், பிகாஸ் எவ்ரி பொலிட்டிஷியன் இஸ் கோயிங் டு பி த சேம். பட் தென் அஜெண்டான்னு வரும்போது இந்த மாதிரி ரிலீஜியஸ் அஜெண்டா தான் மெஜாரிட்டியாக இருக்கும். ஸோ அதுதான் ஒன்று. இல்லை என்னால் ஒத்துக்கவே முடியாது, நீங்கள் வந்துட்டு டிஎம்கே வந்து தமிழ்நாடுமே மோசம். டே நீயே பிகாரு, நீ கமெண்ட் பண்ண, எனக்கு இதுதான் எனக்கு ஆண்டாவது. நீயே வந்துட்டு இப்போ பழைக்க முடியாமல் வழி இல்லாமல் நீ திருப்பி பிகாரில் போய் உக்காந்துருக்க. இப்போ திருப்பி நீ பழைக்கிறதுக்கு எங்கே போவ? பாம்பேக்கு தானே போக போகிற. அப்புறம் எதுக்கு உனக்கு தேவையில்லாத பேச்சு அப்படின்னு. இல்லை ஆனால் லைக் ஐ திங்க் இட் கம்ஸ் டவுன் டு பர்சனல் நம்ம ஃபிலாசபி. அங்கே வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எல்லா ரிலிஜன்ஸும் தப்புன்னு சொல்கிறதுக்கு அந்த மனப்பான்மை வேணும்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா, ஸோ அதில் வந்து நம்ம அந்த பர்சனல் ஆனால் பர்சனல் இப்போ வந்து இது தப்பாக ரைட்டு அது எல்லா ரிலிஜன்லையும் இருக்கிற எல்லா குறைகளும் ஸோ இது பர்சனல் இது. அண்ட் இது பொலிட்டிக்கல் அஜெண்டா அண்ட் இண்டிவிஜுவல் லெவலில், நாட் அஸ் அன் ஆர்கனைசேஷன். ஒரு இண்டிவிஜுவல் லெவலில் நீங்கள் வீட்டில் உங்கள் பொலிட்டிக்கல் அஜெண்டா புஷ் பண்ணுறீங்களா இருக்கும், ஆர் யூ டோன்ட் புஷ் ஆல்சோ. அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான சிச்சுவேஷன். பட்
நீங்கள் இருக்கீங்கன்னா பண்ணுங்க, புஷ் பண்ணாதீங்க. யூ ஒரு பர்சனல் பொலிட்டிக்கல் அஜெண்டா. ஸோ அதுக்கும் யூ நீட் டு ப்ளே ப்ராப்பர்லி. இப்போ உங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் நீங்கள் வந்து லெட்ஸ் சே தேர்ஸ் அபார்ஷன் பற்றி ஒரு டாபிக்னா யூ கேன் சே இல்லை ஐ திங்க் அபார்ஷன் இஸ் அ பர்சனல் சாய்ஸ். யூ டோன்ட் நீட் டு சே நீங்கள் பார்த்தீங்களா இப்படியெல்லாம். பட் இஃப் தேர் இஸ் என்ன சொல்கிறது, ஒரு பெண்கள் வந்து ஸ்கூலுக்கு போக கூடாது, நீங்க ரொம்ப வருஷம் இப்படிதான் சொல்றீங்க ஓய் அப்படின்னு நீங்க வந்து ஆமா ஆமா இல்ல. இப்போ எனக்கே வந்து as a person who's running a brand, இப்போ வந்து நான் ஒரு இண்டிவிஜுவலாக எல்லாத்தையுமே என்னால் சொல்லிட முடியாது. என்னோட பர்சனல் இப்போது என்னோட ஒப்பீனியன்ஸ் மாறிட்டே கூட வரும். ஆமாம், ஐ கேனாட் டேக் அ ஸ்ட்ராங் ஸ்டாண்ட். இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஸ்மால் டைம் பிராண்டுக்கே இப்போ எனக்கு ஒரு 500 ரூபாய் வருது இந்த டிஷர்ட் விற்றுனா, அந்த 500 ரூபாயில் நான் ஏதாவது வாயை விட்டேன்னு வச்சிங்களேன், அது ப்ராப்ளம் ஆகலாம். ஆனால் நான் விடுற வாய் வந்து நானே அதை பற்றி ஷோராக இல்லை. நான் 3 years down the line வந்து நான் இப்போ இன்னைக்கு சொன்னது எனக்கே அபத்தமாக பண்ணலாம். நீங்களே ஒரு தியஸ்தா மாதிரி இருக்கலாம். God would have spoken to you. ஆமாம் இருக்கலாம். இப்போ முன்னாடி வந்து பிரபுன்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், மிலிட்டன்ட் ஏத்திஸ்ட். அவன் அதாவது ஒத்துக்கவே மாட்டான். there are different angles to believing Godல. இப்போ ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் ஹோப்லெஸ்ஸாக ஒரு ரொம்ப ஏழை, கேன்சர் வந்துருச்சு, 4th ஸ்டேஜ், அவருக்கு வேறு வழியெல்லாம், அவருக்கு வேறு எங்கே போவார், சாமி தான் கும்பிடுவார், அவருக்கு ஹெல்ப்பே இல்லை அப்படின்னும் போது. ஸோ நான் அந்த மாதிரி சினாரியோலாம் சும்மா சொல்லுவேன். ஒரு சுச்சுவேஷன் இப்போன்னா என்ன பண்ணுவேன், நீ இப்போ ப்ரிவிலேஜாக இருக்கிற, உங்கள் வீட்டில் சோறு போட்டுறாங்க, நீ நல்லா ஒரு நல்ல வேலையில் இருக்க, உன்னை படிக்க வச்சிட்டாங்க, நீ வந்து நான் ஏத்திஸ்ட்டுன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்க. ஒருத்தனுக்கு வந்து ஒன்றுமே முடியல, வாழ்க்கையோட விளிம்பில் இருக்கான், ராக் பாட்டமில் இருக்கான், அவனுக்கு வந்து ஒரு ஹோப் வேணும், ஒரு சைட்டு அது வந்து கடவுள்னு அவன் நம்புறான். நீ அவனை ஏன்டா போய் நோண்டுற, விட்டு போடா, உன்னை வந்து நோண்டாத வரைக்கும். இல்லை இது வந்து அவன் பையனுக்கு சொல்லலாம், அவன் இன்னொரு பையனுக்கு சொல்லலாம், அங்கேருந்து முளைக்கும். ஓகே, அதுவுமே வந்து இதுதான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அவனை மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து ஐ திங்க்ஸ் அவன் சாமி கும்பிட்றாங்கன்னா ஓகே, விபூதி வச்சு விட்டியா, ஓகே, உன் கூட கோயில் வரணுமா, சரி வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒன்றும் ஐ எம் ஷுர் ஆஃப் what I believe in. ஸோ நீ வந்து மந்திரம் சொல்ல சொன்னாலும் நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆனால் அவன் அப்படி கிடையாது. அவன் கோயிலுக்குலாம் வருவான். தேர் ஆர் பீப்புள் ஐ நோ, அந்த கோயில் வாசலே மிதிக்க மாட்டேன் அப்படின்னா அது வந்து டசன்ட் மேக் சென்ஸ் டு another form of extremism. நான் சமயம் பண்ணுவேன், நான் பெரிய சட்டை போட்டு கோயில் போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். சூப்பரா என்ன சொல்கிறது, இந்த மாதிரிலாம் காண்டி ஏற்றிடுவேன். வந்து இல்லை எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு பிரசாதம் இல்லை வேண்டாங்க. இல்லை இப்போ அவன் சொன்னல, பிரபு சொன்னல, அவன் வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிடுவான், அவன் வர்றதே பிரசாதம். அதை எனக்கு டிப்ரைவ் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன கோயில் வரேன். நான் உங்களை மாதிரி தான் இனிஷியலாக இருந்தேன். ஐ வில் இன்ஃபேக்ட் ஐ தாட் த கம்யூனல் ஆஸ்பெக்ட் தான் ரொம்ப எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒத்துக்கேன். இந்த விழும் இட்ஸ் லைக் ஒன் ஹோப் ஃபார் தம். ஆனால் இப்போ என் ஒப்பீனியன் கொஞ்சம் மாறிடுச்சு. அது ஒரு போதை மாதிரி நினைக்கேன். நீங்கள் வந்து உங்களை கம்ப்ளேசன்ட் ஆக்குது. ஒரு இந்த ட்ரான்ஸ்னு ஒரு மலையில போனோம், அது சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஒரு புவர் ஃபேமிலி, ஒரு ஹீலிங் பாஸ்டர்ட்ட இருப்பாங்க. ஸோ அந்த பிள்ளைக்கு வந்து ஹாஸ்பிட்டலே கூட்டு போக மாட்டாங்க. அந்த பாஸ்டரும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் ஏமாத்திடுவாங்க. விநாயகன் தானே அது அந்த அவங்க அப்பா. கரெக்ட், அதான் நம்ம வர்மன். அவர் டாட்டர் வந்து ஸோ எப்படி அவங்க வந்து லைக் பட் இட்ஸ் ஜஸ்ட் தண்ணி தான், இந்த தண்ணி குடிங்க சரியாயிடும்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு. ஸோ அந்த மாதிரி என் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கேன். வேர் ஒரு இட் வில் பி a big problem, but it's a human solvable problem. கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு யூ டேக் நோ action, right? கடவுள் பார்த்து அது அப்புறம் பெருசாக யூ லெட் த ஸ்னோபால் க்ரோ அண்ட் தென் இட் பிகம்ஸ் a big problem. ஸோ அந்த மாதிரி நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன், லைக் என் வீட்டில் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அதெல்லாம் லைக் என் பர்சனல் லைஃப் நடக்கும்போது ஐ பிகேம் ஒன். இந்த மாதிரி கோயிலெலாம் யார் வருவா, இந்த முதல்ல தூக்கி இந்த சாமி புக்கெல்லாம் ஃபிக்ஷனல் செக்ஷனில் வீட்டில் சாமி கும்பிடுவாங்களா? வீட்டில் சாமி கும்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த இப்போ இந்த பார்ட்டிசிபேட்லாம் பண்ண மாட்டீங்க? நான் இப்போ வீட்டில் பண்ணுறது இல்லை. லைக் பேசிக்கலி என்னன்னா, இப்போ என் ஸ்டான்ஸ் என்னன்னா, உங்கள் ரிலிஜன் நீங்கள் இன்வால்வ் பண்ணுங்க. இஃப் இட் அஃபெக்ட்ஸ் மை லைஃப் ஐ will not participate itself. I will stand against. Okay. So நான் நீங்க பிராக்டிஸ் பண்றதுல என் வாழ்க்கை கெடுது, நான் பண்ண மாட்டேன். But my friends take me to a temple, I'll go because அதெல்லாம் பிரச்சனை இல்லை. Okay. So அந்த மாதிரி it's a very personal thing. and வீட்டு கொஞ்சம் பிரச்சனை வைங்களேன், சண்டை போட்டுட்டு இருக்கோம் நாங்க. அது அப்படிதான். லைக் எப்படின்னா, நான் பர்த்டேக்கு அங்கி சட்டை தான், அந்த பெரியார் சட்டை வாங்கினேன் பர்த்டேக்கு. பூஜை ரூம்ல வச்சு மஞ்சள் போட்டு விட்டேன், ஒரே வைப்பா இருந்துச்சு. அது சொல்லி என்னன்னா இப்படி பண்றீங்க.
ஸோ அதான் இப்போ எனக்கே வந்து முன்னாடி நான் வந்து ரொம்ப மிலிட்டண்டாக இருந்தேன். அப்புறம் வந்து டென்ட் மேக் சென்ஸ் டு மீ. இப்போ நான் வந்து பண்ணுறதுனா பண்ணு, நானும் வரேன், நானும் மந்திரம் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்குன்னு ஒரு ஏதாவது காலேஜ்ல பார்க்கும்போது பயங்கரமா நாங்கெல்லாம் ஏத்துசம் பேசி அப்படியே சண்டை போடுறோம். இப்போ விநாயகர் சதுர்த்தி போச்சு இல்லைங்களா, வீட்டில் உட்காந்து மந்திரம் படிச்சுட்டு இருந்தேன். 3 புக்கு சின்ன வயசுல பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கூல் படிக்கும் போது அதே புக் அப்பா எடுத்து வச்சிருந்தாரு, விநாயகர் அகவல்னு. ஃபுல்லாக படித்து அந்த இதெல்லாம் போட்டு எனக்கு வந்து அந்த இட் வாஸ் லைக் கோயிங் டு த ஜிம் அண்ட் ஒர்க்கிங் அவுட். ஒரு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு சர்வீஸ் கொடுக்குறது ஒரு எரண்ட் மாதிரி அது செய்யணும்னு நாங்கள் வீட்டில். அப்பாவுக்கு வயசாகிட்டு வருது. ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த ஜோனுக்கு போய் வீட்டில் ஆசைப்படுறாங்க, எதுக்கு அவங்களுக்கு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு இது கொடுக்கணும். ஐ வில் ஆக்சுவலி டூ இட் தென் ரைட். இப்போ பாருங்க என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து லைக் நான் பர்சனலாக வாழ்க்கையில் லைக் இஃப் ஐ மேக் இட் ஆர் லைக் என்ன அப்போ ரிலிஜன் ஃபாலோ பண்ணுறதுல வர பிரச்சனைலாம் நானே எனக்கு தீத்துட்டேன்னா ஐ டோன்ட் மைண்ட் பார்ட்டிசிபேட்டிங். ஸோ ஆனால் இப்போ என்னோட வந்து மை டாட் 68 years old. அவருக்கு வந்து ஹி இஸ் கெட்டிங் டயர்ட் அண்ட் அவரால் முன்னாடி மாதிரி ஒரு எலாபரேட் பூஜை பண்ண முடியல அவருக்கு வந்து. ஸோ அவர் எப்போவுமே இந்த பிள்ளையார் சதுர்த்தியும் போது ஒரு அந்த பிள்ளையார் சிலை வாங்குவார்ல, அது அழகாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பார். அதில் ஏதாவது ஒரு கிராக் இருக்குது, ஒரு அந்த மோல்டு சரியாக வரல அப்படின்னா இது வாங்கணுமாடா, அது வேறு வழி இல்லை, வாங்கிட்டாருன்னா சிலையே ரொம்ப இதுவாக இருக்குன்னா இந்த வாட்டி ஒரு அழகான பிள்ளையார் கிடச்சிச்சுன்னு ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஓகே ஓகே. ஆனால் அவரால் அந்த எலாபரேட்டாக உட்காந்து பண்ண முடியல. பிகாஸ் காலைல எழுந்து தலை குளிச்சண்டா, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னாரு. சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படியே. அவர் வந்து ஹி வாஸ் ஹாப்பி தட் ஐ டிட் ஆல் தட். அந்த அபிஷேகம்லாம் பண்ணுவோம், சின்ன தேன் பாட்டில் எடுத்து தேன் அபிஷேகம் வீட்லேயே. அந்த மண் பிள்ளையார் இல்லை, வீட்டில் ஒரு பிள்ளையார் இருக்கும், இன்ஹவுஸ் பிள்ளையார் இருக்கும். அது கிரானைட்லேயே அது ஒரு கருங்கல்ல பண்ணிடுவோம். அந்த கல்லுக்கு அதெல்லாம் பண்ணோம். நான் வந்து பயங்கரமாக அப்படியே ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்கும் போயிடல, அப்படியே பக்தியாகவும் போல. நான் அப்படியே வந்து ரொம்ப நம்ம வந்து ஏத்திஸ்டாச்சு இதெல்லாம் பண்ணுறோமே எக்காவும் ஃபீல் பண்ணல. இட் வாஸ் சம்திங் தட் ஐ ஹேட் டு டூ. இப்போ அப்பா வந்து போய் முடியல எனக்கு பால் பாக்கெட் வாங்கினுவா இல்லை கறி வாங்கினுவா அப்படின்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தென் ஓகே ஃபன். அதுக்கப்புறம் முடிஞ்சு மத்தியானம் நல்லா சாப்பிட்டு அகைன் மிஸ்டர் குமார் வந்து பயங்கரமான கடவுள் பக்தர். அடுத்த நாள் அவர்கிட்ட என்னடா பூஜை பண்ணியாடான்னு, அவனுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு, 4 வயசு குழந்தை. பூஜை பண்ணியாடான்னு கேட்டா பண்ணல அப்படின்ட்டான். செலவு வாங்கிட்டு வந்தேன்னா வாங்கிட்டு வரலான்ட்டான். என்னால் அதை பொறுத்துக்கவே முடியல, இன்னுமே என்னால் ஜீர்ணிக்க முடியல. ஏன்னா எனக்கும் எங்கள் அப்பாவுக்குமான பாண்டிங் வந்து இந்த பிள்ளையார் சேலை பர்ச்சேஸ் பண்ணுறது, இதெல்லாம் அக்ரி. கம்யூனல் ஆஸ்பெக்ட்ஸ் இட் ரியலி லைக் ஃபேமிலியா சேர்ந்து ஏதாவது செய்யறது. இந்த காய் அது என்னது மூக்கு சளி பழம்னு ஒன்று இருக்கு, அது வியர்டான பேர். அது மூக்கு சளி தெரியுமா? அந்த பிள்ளையாருக்கு அது இந்த சீட்ஸ் எல்லாம் வைப்பாங்க, அது ஒரு பழம்லாம். அதில் வந்து ஒரு சில்வர் கலர் கவரிங் இருக்கும், அவுட்டர் கவரிங். அதை எடுத்தா ஒரு பழம் இருக்கும், அது வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். தட்ஸ் கால்ட் மூக்கு சளி பழம். இப்போ கடவுள் கூட இவளுக்கு தெரியல, நீங்க பண்ணீங்க பாத்தீங்களா? அப்புறம் அந்த அருகம்புல். எனக்கு என்னன்னா சின்ன வயசுல நான் அருகம்புல் ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கேன். இப்போ வந்து அது வந்து சின்ன வயசுல கட்டு வந்து 50 பைசா 25 பைசா, இப்போ வந்து 10 ரூபா. இப்போ எனக்கு வந்து 10 ரூபாயானா நானும் வாய போலகிறேன், எங்க அப்பாவும் வாய போலகிறேன். என்னடா 10 ரூபா சொன்னா? ஆமா 10 ரூபா. we were able to relive அந்த சின்ன வயசு. அப்புறம் கொடை. ஸோ சாரதா வித்யாலயால ஒரு பையன் படிச்சுட்டு இருந்தான் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பையன் வந்து நாங்கள் எவ்ரி பிள்ளையார் சதுர்த்தி ஷாப்பிங் போது தான் அந்த பையனை மீட் பண்ணுவோம். ஏன்னா படிச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த செலவை வச்சுட்டு இருந்தா அப்படி. ஸோ எங்கள் அப்பா வந்து எல்லாம் போய் ஸோ அந்த நாயுடு ஹால் அந்த பாண்டி பசார் சைடில் தான் வாங்குவோம். எல்லாம் போய் பார்த்துட்டு ஒரு வாட்டி அந்த பையன் வந்து சார் இது வாங்க சார் பாருங்கள், இப்போ பிள்ளையாருக்கு நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம். ஹி வாஸ் செல்லிங் த செலை ஸோ மச். மை டேட் வாஸ் லைக் பாரு சின்ன பையன் வைக்கிறான், இவன்ட்டா வாங்கிடலாம்டா அப்படின்னு. எவ்ரி இயர் நாங்கள் வந்து அங்கே வாங்குவோம். நடுவில் வந்து குவாலிட்டி சரியில்லை, அதனால எங்கள் அப்பா அப்செட் ஆகிட்டார். கிராக் இருந்தா சின்ன வயசுல நல்லா பண்ணிட்டு இருந்தான் பாரு, இப்போ ஏன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு நாங்கள் எவ்ரி டைம் ஆனால் போய் க்ரீட் பண்ணுவார், எப்படி இருக்கப்பா என்னப்பா அப்படின்னா. இப்போ வந்து நம்ம பையன் கேப் ஜமீனில் வேலை செய்கிற அப்படி. நைஸ். ஓகே. ஸோ அது
நான் வந்து அப்படியா கேப்ஜெமினியில் வேலை செய்கிறீங்களா நான் அவங்க கடையை பார்த்தேனா, நான் ரீல்லாம் பார்க்குறேன். ஓகே, ஸோ இது ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகுதா. எனக்கு என்னன்னா இந்த குமார் பையன் அப்படின்ற காண்டு எனக்கு. ஏன்னா நீ வந்து சாமி கும்பிட்றவனாச்சடா, நீ வந்து நீ கும்பிட்டுருக்கணுமே அப்படின்னா எனக்கு வந்து காண்டாயிடுச்சு. அவன் வந்து கேட்குறான், உனக்கு என்னடா நீ தான் ஏத்திஸ்டா. இது அது கிடையாது, அது இல்லை. பிகாஸ் தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நம்ம கல்ச்சர் வந்து 90% ரூட்டட் இன் ஆல் திஸ். கரெக்ட். பண்டிகைகள், ஃபெஸ்டிவல்ஸ், அது வந்து தனி சிறப்பு தானே. ஸோ நீ உன் பையனுக்கு நீ சாமி கும்புறவனா இருக்க தேவையில்ல. இப்போ நான் வந்து இஃப் ஐ கெட் மேரிட் அண்ட் ஐ ஹாவ் அ கிட், ஐ வில் டூ ஆல் திஸ். அவன் 18 வயசோ 16 வயசோ 12 வயசுலேயே அவன் ஏத்திஸ்ட் ஆகட்டும், ஆகக்கூடாது, ஆகாமல் போட்டோம், அவன் சாமியாராக கூட போட்டோம், எனக்கு அது அவனோட ப்ரெரோகேட்டிவ், எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இந்த ஐட்டம்லாம் நான் பண்ணியே தீருவேன். தீபாவளி கொண்ட பட்டாசு அடிக்கிறது, பட்டாசு வாங்கிட்டு வரது, அதெல்லாம் எவ்வளோ ஒரு ஃபேமிலி பாண்டிங். பட்டாசு வாங்கினது, எந்த பட்டாசு பட்ஜெட் வந்து 2000 ரூபா தான். அதுக்குள்ள போன வருஷம் இது வாங்கிக்கவே இல்லை, பிஜிலி வாங்கிட்டு ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னால ஒவ்வொன்றா நெருங்க 2ஆ வைப்போம், அப்புறம் 3ஆ வைப்போம். அப்புறம் இந்த வாட்டர் கேன்குள்ள வெடிய வைக்கிறது அது. அப்புறம் அந்த இப்ப எங்க வீட்டுல வந்து கொலு வைக்கிற பழக்கம் கிடையாது. கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட மாட்டாங்க. அந்த பாதம் எனக்கு அதுவே வந்து ஒரு இதுதான். ஏன் நீங்க கொலு வைக்க மாட்டீங்க அப்படின்னா, நம்ம என் பழக்கம் இல்லடா அப்படின்னா, ஓகே சரி. சில டைம் வந்து காண்டாகும், சில டைம் வந்து ரொம்ப வேலை வாங்குவாங்க. இந்த ஆயுத பூஜைகள் அப்படிதான் பண்ணுவாங்க, எல்லாத்தையும். ஸோ யா, எனக்கு வந்து இப்போ நான் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். பிகாஸ் மை பேரண்ட்ஸ் ஆர் ஏஜிங் அண்ட் I'm helping them out with what they're doing. அப்புறம் ஒரு டைமில் வந்து நானும் பயங்கர ரெபலாலாம் நான் தொடவே மாட்டேன் அப்படிலாம் இருந்தேன். இப்போ வந்து சரி என்ன பண்ணான்னு போ அப்படின்ட்டு. ஸோ அதுதான் நான் ஏன் சொல்ல வரேன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒப்பீனியன் எனக்கு இப்போ மாறிடுச்சு. இப்போ என்னால் 35 வயசில் இதுதான் நான் யோசிக்கிறேன், இதுதான் கரெக்டு அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது, அதை பதிவும் பண்ண முடியாது. யூ கேன் கம் பேக் அண்ட் சே, ஏன்னா நான் 30 வயசுல நீ இப்படி சொல்லிட்டு இப்போ மாற்றி பேசுறியடா அப்படின்னு மாறிடுச்சுங்க. ஸோ யா, நான் வந்து பயங்கரமாக ஒரு விஷயத்த எடுத்து நான் இதை தான் டிஃபெண்ட் பண்றது டசன்ட் மேக் சென்ஸ்ன்னு எனக்கு. மாற்றம் ஒன்றே மாறாது. இது நீங்க சட்டையில போட்டு கருப்பு கலர்ல வெத்திட்டீங்கன்னா பிங்க் கலர்ல போட்டாங்க, பேபி பிங்க். ஆமால, எஸ் ஐ ரிமெம்பர். இன்னொன்னு வருது, கருப்பு கலர்ல வருது. இல்ல அந்த வெப்சைட்ல கிராஃபிக் டி-ஷர்ட் வந்து அனிமேட்டட் லைக் கிளிப் ஆர்ட் மாதிரி இருந்துச்சு. போஸ்டரா மட்டும் தான் இருக்கும். அது ஒரு பிளாக் எழுதி இருப்பேன், அதுல போட்டிருப்பேன். ஆனா போஸ்டராவும் இருக்கும். ஓகே, சோ யா சொல்லி முடிச்சுக்கோமா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ. ஆமா, 2 hours பரவாயில்ல. ஓகே நைஸ். இது ஒரு 2 பார்ட்டா வெட்டி ஓகே என்கேஜ்மெண்ட் ஆக்கிரலாம். ஓகே, thank you so much for listening. நன்றி, வணக்கம், பை பாய்.